உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். சிந்திக்க மாட்டீங்க. அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க, அப்பா கரெக்டாக இருக்கிறாரு, அண்ணன் தம்பியெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, இல்லை கரெக்டாக தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க, மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம். அவையார் தானே, அவங்க ஏன் புள்ள பெற்றுக்கல? தாயில் சிறந்த கோயில் இல்லை தானே, அவங்க ஏன் தாயாகல? கேள்வியே இல்லையா? இந்த வார்த்தையை அவங்க சொன்னால் தான் சரியாக இருக்கும், மற்றவங்க யாருன்னா சொன்னால் சரியாக இருக்காது. ஏன் புள்ள பெற்றுக்காத சொல்லும்போது நீ யோசிப்ப தாய்னா எதுன்ட்டு. உறவுகள் அப்படின்னு சொன்னால் அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மாமா இல்லை, மச்சான் இல்லை, இது எல்லாம் யாதும் ஊரேன்ட்டான். எல்லாம் ஊர் தான். கேளிர்னா சொந்தம், எல்லாம் எனக்கு சொந்தம்ட்டான். யார் இங்கே சொந்தம் இல்லை? கூட்டி கழிச்சு வகுத்து பெருகிப்பாரு. நான் விட்ற காற்றை தான் இவங்க உயிர்த்துக்கிறான். இவங்க விட்ற காற்று தான் நான் விட்டுறேன். காற்று மட்டுமா? கீழே விட்ற காற்று, மேலே விட்ற காற்றெல்லாம் காற்று. உறவு இல்லைன்னு சொல்ல முடியும்? யாருன்னா யாருக்குன்னா உறவு இல்லைன்னு சொல்லுவீங்க? அப்படின்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். காற்று எல்லாருக்கும் என்ன தான்? நான் சரியில்லையா, முன்னாடி சரியில்லையா? நான் சரியில்லையா, என் புருஷன் சரியில்லையா? நான் சரியில்லையா, என் புள்ள சரியில்லையா? இப்படி மட்டும் நீ யோசிக்கவே மாட்டேன். ஏன் உறவுகளை எதுக்கு ஏற்படுத்தினா சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. அவங்களாம் சரியாக தாங்கிறாங்க. அவங்களாம் எப்படி தாங்கிறாங்க? சரியாக தாங்கிறாங்க. நீ எப்படி இல்லை? எல்லாம் எதுக்காக வந்துக்கிறாங்க? அவங்கவுங்க வாடுது. நீங்கள் எதுக்கு வந்துக்கிற? நீ என்ன பண்ணணும்? வாழணும். உன் வேலை என்ன? வாழ்கிறது. மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, ஆனந்தமாக வாழ்கிறது தான் உன் வேலை. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துக்கிறாங்க கடவுளே? அப்போ கணவனாவோ, மனைவியாவோ, அம்மாவோ, அப்பாவோ, அண்ணனோ, தம்பி, யார் வேணா உங்களுக்கு உறவு இருக்கலாம். எப்படி இருக்கணும்? நீங்கள் உங்கள் இன்பத்தை விட்டு கொடுக்கறதுக்கு உறவு இல்லை, உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு இந்த உறவு இல்லை. உங்களுக்கு சந்தர்ப்பம் அது. அது ஒரு கடவுள் இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு பார்க்குறான். நீ எப்படி இந்த கேமை விளையாடுற, எப்படி இந்த ரோலில் நீ பண்ண போகிற. யமன் எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவுகளை நீங்கள் சரியாக கையாளலைன்னா யமன் தான் உங்களுக்கு. யமன் எப்போ வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவுகளை நம்பி உங்களை இழக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வர்றதுக்கு பேர் என்ன? யமன். இந்த உறவுகள் தான், நான் வேற அவங்க வேற அப்படின்னு புரிஞ்சு வச்சிங்கன்னா யமன் வரமாட்டான், சிவன். உங்களுக்கு சிவன் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் உன் துக்கத்தை யாருக்குமே உன்னால் கொடுக்க முடியாது. நீ அழும்போது நான் உன்னை ஆறுதல் சொல்லலாம், உன் அழுகையை நான் வாங்கிக்க முடியாது. உன் வலியை என்னால் வாங்கிக்க முடியாது. இந்த எந்த உறவும் உன் வலியை வாங்கிக்க முடியாது எக்ஸப்ட் காட். ஏன்டா நான் கடவுள் உன் வலியை உறிஞ்சிடுவான். நன்றி சொல்லிட்டுன்ற நான் உன் துன்பத்துக்கு நன்றி சொல். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா எப்போ முடியும்னா நன்றி சொன்னேன்னா முடிஞ்சிடும். கடவுளே நன்றி, என்னை இவ்வளோதான் சோதிக்க முடியுமா உன்னாலன்னு கேளு. வெக்கப்படுவான். வாடா என் சீமான் தீப்பான் அப்படியே. அப்புறமா சிரிப்பை பாரு, ஒரு சிரிப்பு உள்ளேருந்து வரும். அதுக்காக உன்னால் என்ன பண்ண முடியாது. வணக்கம். நிறைய ஆன்மீகவாதிங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என் மனசில் இப்படி தோணுச்சு அப்படின்ட்டு. அதனால் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், செய்கிறேன், அப்படிலாம் போகிறோம். கடவுள் எனக்கு உணர்த்தினார். அசரீரி பேசுச்சு. மன்னன்கிட்டலாம் அசரீரி பேசும். கேள்விப்பட்டீங்களா? அசரீரி பேசுச்சு. இது மாதிரிலாம் படிச்சிருக்கீங்களா? பேசும். ஆமாம், இது தோணுச்சு. அதெல்லாம் எனக்கு தோணுச்சு. இது கடவுள் சொன்னார், கடவுள் சொல்லலாம் கிடையாது. கடவுள் சொன்னார், கடவுள் சொல்லலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் என்னால் போய் சொல்ல முடியாது. ஆமாம், கடவுள் என்கிட்ட பேசினாருன்னா அந்தால அனுப்புங்க, என்கிட்டையும் கொஞ்சம் பேசிட்டேன்னு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் அதுமாரி கேட்க மாட்டேன்றீங்க. அதனால் அவங்களும் என்ன பண்ணுங்கிறேனுங்க சொல்லினுங்கிறான். கடவுள் என்கிட்ட பேசினார், சொன்னார், போனார் அப்படிலாம் சொல்லினுங்கிறான். என்ன பண்ணல? நம்ம கேட்கவே இல்லை. கேட்கணுமா இல்லையா? கடவுள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாருன்னா என்கிட்ட என்ன பண்ணணும்? ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றாரு? என்ன ஜாதி மட்டும்னா பேச மாட்டாரா? கருப்பாக இருந்தால் பேச மாட்டாரா? கட்டையாக இருந்தால் பேச மாட்டாரா?
குட்டையாக இருந்தால் பேச மாட்டாரா? கடவுள் பேசுவாரா பேச மாட்டாரா? பேச மாட்டார். பேசுவார்னா என்ன பண்ணவர்? சார் நீங்கள் உறவுகள் பேச வரீங்க, எதுக்கு இது மாதிரிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நமக்கு உறவு தான். எப்படி உறவுகளை கொண்டாடுறதுன்னு தெரில எனக்கு. உறவுன்னா எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நான் வளர்ந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்? வாக்கிங் போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்? வாக்கிங் போகிறேன். நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சும்மா ஒரு கார்டன் பக்கத்தில் இருக்குது. நான் சும்மா என்ன பண்ணுறேன்? நான் நடக்கிறேன். ஒரு 2-3 பேரை பார்க்குறேன். அவங்கள பார்த்தா சிரிக்கணும் போல தோணுது. அவங்களும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆல்மா பேசணும் போல தோணுச்சு. பேசினேன். 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். ஆல்மா அவர் என்னை பற்றி, நான் அவரை பற்றி 2 பேரும் பேசிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கணும். அப்புறமா கொஞ்சம் கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அவர் இன்றைக்கி வாக்கிங் வராரான்னு கேட்டு தான் போகிறேன். அப்புறமா அவர் நின்ட்டார், நானும் நின்ட்டேன். இப்போ நான் எதுக்கு உறவு ஏற்படுத்தினேன்? வாக்கிங் நிறுத்துறதுக்கா? புரிஞ்சிச்சா என்ன கதைன்னு? என்ன பண்ணேன்? முதல்ல வாக்கிங் போனேன். 2-3 பேர் பார்த்தா சிரிச்சாங்க, நானும் சிரித்தேன். ஒருத்தர் என்கிட்ட பேசினேன். பரஸ்பரம் 2 பேருக்குள்ளே எல்லா கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கணும். இப்போ நான் வாக்கிங் போனால் அவர் என்ன பண்ணேன் கேட்டேன். அவர் வாக்கிங் வந்தால் என்ன கேட்பார். இப்போ அவர் ரொம்ப இதாக இருக்குது, வாக்கிங் வரல. இப்போ நானும் என்ன பண்ணல. இதுதான் உறவு. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, பாட்டு கேட்டிருப்பீங்க. அதை அழிந்திடாத தீபமாக்கும் பாசவலை. அன்பை அணையாமல் பார்த்துக்கும் பாசம். கரெக்ட். எத்தனை வரானே அது பேருண்ணா? கயிறில் தானே வலை செய்வாங்க. கயிறு என்ன பரவாயில்ல, ஒன்றே ஒன்று தான் எடுத்துன்னு வருவான். வலைன்னா பல கயிறில் பின்னி இருக்கும். அப்படித்தானே பாச வலைன்னா உள்ள போட்டாங்க தானே. அதுதான் அவங்க கதை முடிஞ்சிச்சு. பாரு, நானாக ஒரு உறவை ஏற்படுத்தி என்ன பண்ணேன்னா, நான் உறவை ஏற்படுத்தி என்னை இழந்தேன். அதுக்கா உறவு? அதனால தான் பாச வலைன்னு சொன்னாங்க. நான் உறவை ஏற்படுத்திட்டு தப்பு கிடையாது. எனக்கு தெரியல எங்கே ஸ்டாப் பண்ணுன்ட்டு. அவர் வந்தார், அவர் பேசினார், அவர் உறவாடினார், அவர் போயிட்டார். அவ்வளோதான். நான் என் வேலையை என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஏன் என் வேலையை மாற்றினேன்? இப்போ இது ஒரு வாக்கிங்னா உங்களுக்கு புரியுது இல்லை? நீங்கள் இந்த பூமியில் பிறந்து ஜென்ம ஜென்மமாக வாக்கிங் பண்ணுங்கிறீங்க. ஜென்மமாக வாக்கிங் பண்ணுறீங்க. ஒரு ஜென்மத்துலேயும் ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஒன்று கற்றுக்குறீங்க. இன்னொரு ஜென்மத்தில் அதை மறந்துடுறீங்க. ஞாபகம் வருது, உங்களுக்குள்ளே முரண்படுறீங்க. மனம் பேசுது இல்லை உங்களை கூட. உங்களுக்கு ஏன் முரண்பாடாக தெரியுது ஒரு விஷயம்? நீங்கள் புதுசாக செய்கிற விஷயம் கூட உங்களுக்கு தப்பாவோ அல்லது முரண்பாடாவோ தெரியுது. எப்படி இது தெரியுது உங்களுக்கு? அப்போ ஏதோ பதிவு இருக்குது உள்ள. இல்லைன்னா என்ன பண்ணிட மாட்டீங்க, நீங்கள் முரண்பட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ முரண்படுறதுக்கு காரணம் என்ன? போன ஜென்மத்துலேயும் இந்த ஜென்மத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. சரியா? இப்போ உறவுகள் அப்படின்னு சொன்னால் வாக்கிங் போனதில்லை. அம்மா உறவு இல்லாமல் நான் வர முடியுமா? வர முடியாது. அம்மா உறவு எனக்கு வேணும். அப்பா வேணும். அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, எவ்வளோ உறவுகள். அப்படி தானே? என்னோட சம்மந்தப்பட்ட எல்லாரும் ஒரு பெரிய கூட்டம். வேற்று மொழியிலலாம் அப்படி கிடையாது. நிப்யூ, நீஸ், அப்படி தானே? என்ன ஒன்று சொல்லி விட்ருவானுங்க, அதுதான் முடிஞ்சிச்சு. சித்தி அப்படின்னு ஒன்று வேடு அங்கே கிடையாது. ஸ்டெப் சிஸ்டர்னாக்கா வேறு மாதிரி ஆகிடும். மச்சிந்திக்கும் ஸ்டெப் சிஸ்டர் தான். ஆமாம், அந்த அம்மாவோட தங்கச்சிக்கும் ஸ்டெப் சிஸ்டர் தான். எல்லாத்துக்கும் ஸ்டெப் சிஸ்டர்னு நமக்கு புரியாது, எந்த ஸ்டெப் சிஸ்டர்னு தெரியாது. ஆனால் இங்கே சித்தின்னா கண்டுபிடிச்சிருவோம். அப்போது நம்ம ஒரு டீட்டெயில் கேட்போம். சித்தப்பாவுக்கு வந்த பொண்டாட்டியா, அம்மாவுக்கு வந்த தங்கச்சியான்ட்டு. தாய் மாமன்னா கேட்கவே மாட்டோம். ஏன் தான்? அம்மாவுக்கிட்ட வந்து தான். ஆனால் பெரியவரா சின்னவரான்னு கேட்போம். ஏன் அண்ணனும் தாய் மாமன் தம்பியும் என்னதான் உறவுகளை நம்ம வரையறுத்துன்னு போனால் கூட ஒரு இடத்துல முட்டி நிற்கிது. ஆனால் தமிழில் மட்டும்தான் உறவுகள் பெருசாக போயின்னு இருக்குது. தாத்தா, பாட்டன், பூட்டன், முப்பாட்டன், இப்படி போயின்னே இருக்குது உறவுகள். உறவுகள் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சுற்றி ஒரு கூட்டம் இருக்குதா? இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இந்த உறவுகள்லாம் எதுக்கா இருக்குது? அப்படியா? யாருன்னா சொல்லுங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. யாருன்னா ஒருத்தர் எங்கள் சொந்த பந்தம்லாம் இருக்குது இல்லை,
அவங்க என்னுடைய மகிழ்ச்சியில் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. மகிழ்ச்சி எழுந்துருவாங்களோ. ஒரு வீட்டில் 2 குழந்தை. ஒரு வீட்டில் எத்தனை குழந்தைங்க தான்? 2 குழந்தைங்க தான். அண்ணன் தம்பி, இல்லை அண்ணன் தங்கச்சி, இல்லை அக்கா தங்கச்சி, எப்படி 2 குழந்தைங்க பால் மாறி இருக்கட்டும். அவ்வளோ தங்கச்சி அக்கா மேலே மூத்த பொந்துவோ இவனுக்கு இது மாதிரிலாம் குழப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் மகாபாரத்தில் அன்றைக்கி தெளிவாக எழுதிக்கிறான். அண்ணங்காரன் என்ன தப்பு பண்ணாலும் தம்பிக்காரங்களாம் என்ன பண்ணி ஆகுனா ஒத்துன்னு தான் அவனை ரூல்ஸே அதான். நம்ம 5 பேருக்கும் பொண்டாட்டியாக இருக்கலாம், வச்சு ஆட்டான்ல, தூக்கின்னு வந்து விட்டுருங்கன்றான். அண்ணன் சொன்ன என்ன தான் அப்பீலே கிடையாது, இன்னும் எதிர்த்தே பேசக்கூடாது. அண்ணன் சொல்லிட்டு பேருக்கு என்ன தான் அதான் பாட்டு கூட, அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் நிலைந்த சதியம்மா. புரியுதா? நீங்கள் உறவுகள்லாம் வச்சுன்னுக்கிறீங்க, அதெல்லாம் எதுக்காகன்னு நினச்சிக்கிறீங்கன்னா சந்தோஷமாக இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது. உறவு விட்டுருங்கன்னா விட்டுருவீங்க? வேண்டாம், நீங்கள் தான் நல்லா நொட்ட தெளிவாக சொல்கிறீங்கல்ல. இப்போ அண்ணன் தங்கச்சி 2 பேர் வீட்டில் இருக்கிறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டி போகாமல் வச்சுக்கிறீங்க, பேசாத விட்டுருங்களேன். தேவைக்கு பேசிப்பீங்க, பேசிக்கிறீங்களா இல்லையா? தேவைன்னா பேசிப்பீங்க. என் தங்கச்சின்னுவோம், இல்லை எங்கள் அக்கானுவோம். வெளியோ வீட்டுக்கு வந்தால் எனக்கு தான் ஃபஸ்ட்டு வாயின் வந்து நான் தானே பெரிய என்கிட்ட தானே கொடுக்கணும். ஒரு கண்ணில் விளக்கண்ணா, ஒரு கண்ணில் இன்னொன்று டைலாக்லாம் வரும். நம்ம பெற்றதுக்கு தான் பெரிய அறிவியல் ஆகிட்டு இருக்கோம். தத்துவம்லாம் பேசும். அப்பாவுக்கெல்லாம் பிள்ளைங்கிட்ட மரணி நிற்பாங்க ன்ற மாதிரி இருக்கும். அது புரியுதா எப்படின்னு? 2 பிள்ளை பெற்றவங்க அப்பா அம்மாங்களுக்கு தெரியும். இல்லை நீங்களே அக்கா தங்கச்சிங்களை கூட போந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொறாமப்படாத அண்ணன், பொறாமப்படாத அக்கா. எப்படி ஏன் இது உறவு? இப்போ நமக்கு இதில் வர கடவுளாக ஏற்படுத்திய உறவு. இப்போ உறவுகள் எதுக்கு? உறவுகள்லாம் எதுக்கு? இருட்டோம். குடும்பம் இது அண்ணன் தம்பி மாமன் மச்சான்லாம் இருக்குதா? இதுக்கப்புறமா இன்னொன்று வயசுக்கு வந்த உடனே பிள்ளை பெருசாக உடனே யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு அமுச்சு விட்டுற வேண்டியது. ஆமாம், அழுதுங்கன்னே அதை வச்சு சிரிச்சு நினச்சானா பாவி. அழுதுங்கன்னே என்ன பண்ணுறது? அமிச்சம் வச்சிருச்சு. அங்கே ஒரு புதுசாக ஒரு உறவு வந்துடுமா, அந்த பக்கம் ஒன்று ஒரு கூட்டம் வந்துடும். மாமியார், சின்ன மாமியார், பெரிய மாமியார், ஒத்தா ஒருத்தி, பார்த்துருக்கீங்களா? அந்த பக்கம் நாத்தனார், அந்த பக்கம் இந்த பக்கம் அக்கா தங்கச்சி, அந்த பக்கம் போனால் நாத்தனார், மச்சினை, மூத்தார். அது ஒரு பெரிய செட்டிங். ஆமாம், சரி இங்கே தான் இவ்வளோ கேடு கேட்டு போயிட்டாங்க, அங்கே போனால் நல்லா இருப்போம். பார்த்தாக்கா நாத்தனாருன்னு ஒரு நாதாரி வந்து நிற்கும். எங்கள் அண்ணனுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு அது சொல்லும். சரி அண்ணனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தியான்னு கேளுங்க. நான் ஏன் செய்யணும், எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்கன்னு. அத்தைக்கிட்ட போய் என்ன பிடிக்கும் அவருக்குன்னு கேட்டால் எது வேணால் பிடிக்கும்னுவாங்க. அவன் வந்து பரதேசி பையன், இத்தனை நாள் கம்மியாக சாப்பிட்டோம், பொண்டாட்டி போய் செஞ்சு போட்டோன்னு பூசாகுது நிறைய சாப்பிட்ருவோம். நாங்கள் செஞ்சால் சாப்பிட மாட்டோம், பிடிக்காதுன்னு உப்புமா. இப்போ மட்டும் சாப்பிட்ற புது பொண்டாட்டியா? சாப்பிட்டதையும் பக்குன்னு ஆகிடுவோம். இப்போ பார்த்த மாதிரியே தானே உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் நடக்குதுதான். இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னு சொல்லுவீங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு முட்டை உள்ள இன்னொரு முட்டை மேலே வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் எங்கள் அம்மா செஞ்ச பூண்டு குழம்பு என்னால் மறக்க முடியுது இல்லை. சப்பாத்தி செய்யணுன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ சண்டை போடுவாங்க. அவர் அந்த மாவை எடுத்து வச்சுன்னு ஆம்ஸ் எல்லாம் காமிச்சு அடிப்பார். அது எண்ணெய் வர ஊற்றி ரொட்டினா சும்மா சுடுவேன். யார? டேடி. அவரு ஒன்று பீஃபு சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லை. ஓகே, அது பிரித்தா 4 லேயர் 5 லேயர் வரும், லேயராக எல்லாத்தையும். ஒருத்தர் நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. மாமான்னு சும்மா அப்படி போட்டு பேசினாங்க. பால் ஊற்றிருந்தாங்க அந்த பாட்டி. மாவை பேசுறீங்க கொடுங்கன்னு சொல்லி மாவு சும்மா தண்ணி ஊற்றி பேசினாங்க, உருட்டினாங்க. லேயராக வந்து மெலிசாகுது. அப்போ நாங்கள் முன்னாடி செஞ்சது இருந்தாலும் எங்கள் அப்பா ஆம்ஸ் காமிச்சு அடிச்சுது. எதுவுமே ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டாங்க அவங்க.
இன்றைக்கும் கூட ராமையா ஒய்ஃப் செய்கிற சப்பாத்தி ஈடு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் போனால் பரமேஸ்வரி அப்படி தான் சொல்கிறாங்க. பாம்பேக்கு போயிட்டு வந்தால் ரொட்டி நல்லாயிடும் போல், நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தால் சப்பாத்தி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இன்றைக்கும் நேற்று கூட ஒரு போன வாரத்தில் கூட சப்பாத்தி ரொட்டின்னு ஒன்று சாப்பிட்டேன். ரொட்டின்னு சாப்பிட்டேன். அது அதெல்லாம் வந்து தர்மம் கிடையாது, கடவுளுக்கே அடுக்காது. போயிடுச்சு. சப்பாத்தி மாதிரி ஒன்றா இருக்கும், சப்பாத்தியாக இருக்குது வாய்ப்பு. லேயராக வருமா லேயர் ஓரெல்லாம் வந்துட்டு இருக்குமா? என்ன சார் நீங்கள் உறவு அப்படின்னா இதுதான், சப்பாத்தி தான், ரொட்டி தான். எனக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அது எனக்கு தெரியல. என்ன தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு கிருபானந்த வாரியாருடைய பேச்சு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, இந்த மனுஷன் அப்போல்லாம் சொல்லியிருப்போம், அளந்து பழக வேண்டும். வயிறு உழவு பிச வச்சுன்னு அளந்து. ஒரு கடைக்கு போகிறோம், எண்ணெய் வாங்குகிறோம், லிட்டரில் வாங்கணும், வெள்ளை வாங்கணும், கிலோவில் வாங்குகிறோம், எத்தனை கிலோ அரிசி வேணும்னு கேட்போம். அந்த மாதிரி பழகும் போது என்ன பண்ணணுமா, அளந்து பழகணுன்னாரு, அளவுகோல் தான் சொல்லலை. நான் அதையும் சொல்ல வந்துக்கிறேன். நல்லா இருக்குது கதை. நானும் கிருபானந்த வாரியாரா நான். அவருக்கு அந்த மனுஷன் அவருக்கு என்ன தெரியுமா அதை சொல்லிட்டு போனார். நான் அதுக்கு அடுத்த வருஷனு அப்டேட் ஆகி வந்துருக்கு தேவையில்லை. நம்ம என்ன அப்படியே வர முடியும், நம்ம வச்சுக்கிற போனே அப்டேட் ஆகிடுது கேட்குது. நான் ஆட்டோமேட்டிக் போட்டுக்கிறேன். அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், என்னை கூட அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கிறேன். ஆமாம், ஆட்டோமேட்டிக் அப்டேட் தான். நீங்கள் என்ன சொன்னால் அப்டேட் ஆகிடுவேன். நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் சொன்னால் என்ன பண்ணுருவேன். ஆமாம், 9 சொல்ல முடியாது, 1.5 ஆயிடுச்சு. ஏன் 2, 3, 4லாம் போகுது? ஆமாம், 1.5, ஒன்றும் இல்லை, அரையும் இல்லை. அது 1.5. 1 பொம்பளை, 2 ஆம்பளை, 1.5. ஆமாம், 2 மேலே அரை நிற்கிது. 2ன்னு சொல்லக்கூடாது, அதை 1 இதை சொல்ல முடியாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அது 1.5. நீங்கள் இனிமேல் போட்டு என்ன பண்ணலாம், யாருன்னா பார்த்தீங்கன்னா அப்பவுமே ஒரு பாலினத்தை அசிங்கமாக பத்திரம் கிடையாது. ஏன் அப்படி ஆகிற, ஆணாயிரு அல்லது பெண்ணாயிரு, உன் யார் வானான்னா, ஏன் திருநங்கைன்னு சொல்கிற, பொண்ணாவே இரு, என்ன பிரச்சனை, காமம் இல்லாத ஒரு பெண்ணுன்னு தப்பு இல்லையே. இல்லை ஏன் அங்கே இங்கே போய் தட்டுற, வேலை செய்ய, ரிசப்ஷனா போ, பெருக்கிறதுக்கு ஆம்பளை இருக்கணுமா பொம்பளை இருக்கணுமா? அப்படிமா என்ன படிக்கிறதுக்கு ஏதுறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆம்பளை பொம்பளை தேவைப்படுதா என்ன? எதுக்கு? அது தப்பு. வேலை செய்யறதுக்கு என்ன இருக்க வேண்டியது இல்லை. வேலை செய்யும்போது ஆம்பளைலாம் ஆம்பளையாகவே வைக்கிறான், நிமித்தி வச்சுன்னா வேலை செஞ்சுக்கிறான் இல்லையே. இப்போ எனக்கு உறவு பாராட்ட தெரில. உறவுன்னா புரியுதா? இப்போ நானாக ஏற்படுத்திக்கிட்ட உறவு ஒன்று இருக்குது, தானாக அமைஞ்ச உறவு ஒன்று இருக்குது. தானாக அமைஞ்சது ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா என்ன பண்ண முடியும்? எனக்கு முதல்ல நான் வந்து இந்த 92 அப்பாயின்மெண்ட் ஆகி ஐசிஎஃப் போனேன். அங்கே ஒரு 95 வாக்கில் ஒரு தம்பி ஒருத்தன் வந்து பேசினான். சின்ன பையன், அவன் எனக்கு ஜூனியர். எங்கள் அம்மா ஒரு இன்னோசென்ட்டுன்னா, முதல்ல அம்மாவை இன்னோசென்ட்டு அப்படின்னு சொன்னான். இன்னோசென்ட்ற வார்த்தையே எனக்கு புதுசு. போய் டிக்ஷனரிலாம் பார்த்து, இன்னோசென்ட்னா அறியாதவங்க, முட்டாள் என்ன அர்த்தம். அம்மாவை முட்டாள்னு சொல்ல முடியுமான்னு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட எனக்கு வயசு அப்போ 20 கிராஸ் ஆயிடுச்சு, 23, 24 வயசு கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் அம்மாவை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், அம்மாவை முட்டாள்னு சொல்ல முடியும்னு எனக்கு புரியறதுக்கு அவ்வளோ வயசாகிடுச்சு. நான் அது மாதிரி நினச்சது கூட பார்த்ததில்லை. அம்மானா பெரிய ஆள், அவங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்ப்பா. நீங்கள் அப்படி நினைக்கல தானே? வயசில் வித்தியாசப்பட்டிருப்பீங்க, ஆனால் நினச்சிருந்துருப்பீங்க அப்படி தானே? அம்மாவை தவிர தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த பாட்டெலாம் கேட்டால் அப்படி ஆயிடுவேன் நான். அப்படி தானே? தன்னலமற்றது தாயின் அன்பு, திரும்ப பாட கேவலமாகுது. தன்னலமற்றது தாயின் அன்பு, தன்னலமற்றது தன்னலம் இல்லாமல் எப்படி என்னை பெற்றிருப்பா? தன்னலமற்றது தாயின் அன்பு, தன்னலம் இல்லாமல் எப்படி என்னை பெற்றிருக்க முடியும்? தன்னலமற்றது தாயின் அன்பு, பால் குடியிலாக்கா கட்டிக்குமாமே, ஜுரம்லாம் வருமாமே. தன்னலமற்றது தாயின் அன்பு. இந்த அப்பப்போ இந்த பாட்டு எக்கோவை செம்ம அடி வச்சுது என்ன. இந்த பாட்டை நான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன்.
ஏன்டா மனப்பாடம் பண்ணணும்னு ஆயிடுச்சுன்னு. அது வர நமக்கு வர அமுச்சு வச்சாங்க இந்த பாட்டை. அம்மா கூட கொஞ்சம் முரண்படுறேன்னு வச்சுக்கேன், பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்க்கு வீட்டுக்கிற மாதிரி தம்பிங்க அண்ணங்களாம் மாட்டுவானுங்க, அது பாட்டு நமக்கு அமுச்சு வைப்பாங்க. புரியுதா? அம்மான்னா சும்மா இல்லைடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லைடா. நம்ம நாய் பூனையெல்லாம் பார்க்குறது. தங்கம் கொண்ட பூமி பூமி, என்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. ஏன் உறவு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிறேன்? உங்கள் அம்மாவை பற்றி தான் பேசிக்கிறேன். எங்கள் அம்மாவை பேசிக்கிறேன்னு உனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்களா இல்லையா? உங்கள் அம்மாவை தான் பேசிக்கிறேன். நீ எங்கள் பக்கத்து இருக்கிற அம்மாவை பேசிக்கிறேன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ உங்கள் அம்மா உன்னை நீ பிறக்கணும் அப்படியா 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 பார்த்தாங்க? யாருன்னா சொல்லுங்களேன். எங்கள் அம்மா வந்து இது மாதிரி வழுக்கு மண்டியோட 45 வயசில் திடீர்னு பெற்றாங்கன்னு ஜெயராமையா சொல்ல முடியா? ஜெயராமையா இப்போ நல்ல மனுஷன் கூப்பிட்டு, சார் நீங்கள் வர ஜாதியில் உயர்ந்தவர், நீங்கள் உங்கள் அம்மா எப்படி பெற்றாங்க இது மாதிரி வரணும்னு கேட்டால் சந்தேகம் தான் அண்ணுவார். அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலில் தான் சொல்லுவார். அது கொஞ்சம் சந்தேகம் தான், யோசிக்கிற வேண்டிய விஷயம்தான். எனக்கு அவரை தெரியுன்றதுனால சொல்கிறேன். உங்களை யாருன்னா கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எப்படியா உங்கள் அம்மா எப்படியா பெற்றாங்க உன்னை அப்படின்னா? தெரியாது. நம்ம எப்படியே தெரியாமல் வந்துட்டுக்கிறோம். இல்லை அது ஒத்துக்கலையா யாருன்னா? இல்லைங்க எங்கள் அம்மா பிறகு பற்றி எனக்கு தெரியும். யாருன்னா எந்த அம்மா? உங்கள் அம்மாங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பெற்றாங்களா உங்களை? யாருன்னா அவங்க பிள்ளைய, என் பிள்ளை இப்படி வருவான் தெரிஞ்சு பெற்றாங்க. நானே என் பிள்ளை, நீ பொம்பளை கிடையாது, நான் பேசிட்டு பொம்பளை பேத்தி. நான் அம்மா பேத்தி அப்பா பேசும்போது பேசி நீ அப்புறமா வரேன். முதல்ல அம்மா டீட்டெயில் பண்ணிடலாம். நம்ம அம்மா எப்படி பெற்றுக்கினாங்க, இதுதான் இப்போ பிரச்சனை. அம்மா வந்து இது மாதிரி நமக்கு வந்து பையன் பிறக்கணும், பொண்ணு பிறக்கணும், பையன் பிறந்து பெரியாகி ஞானியாகி புக்கெல்லாம் எழுதணும், நிறைய பேர் பாடலாம் நடத்தினா பெற்றாங்க. இது வர வள்ளுவர் வர சொல்லிட்டாரு, ஈன்ற பொழுதில் பெரிது குத்தாய் தன் மகனை சான்றோன்னா சான்றோன்னா. இது திருக்குறள் தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அர்த்தம் பண்ணிடணும் தப்பா பண்ணிட்டான். சான்றோன்னா வயசாயிட்டோண்ணா, சான்றோன்னா எல்லா நலத்தையும் காக்குறோண்ணா. அறிவா இல்லையா? உதாரண புருஷன் சொல்லிக்கிற மாதிரி புருஷனால தானே பிரச்சனையே. பிரச்சனை எங்க நமக்கு? அவன் பாரு படிக்கிறான்றாங்க, அப்பதான் நமக்கு என்ன ஆகுது? பிரச்சனையே வருது. இல்லைன்னா சான்றோன்னா உதாரண புருஷன் அப்படிதானே சொன்னீங்க. சான்றோன்னு சொன்னா உதாரணம் காமிச்சேன்னா அவன் நம்ம நிலைமை. சான்றோன்னா சரியானவனா? சரியானவனா 5.2 5.3 எவ்வளோ உயரம் இருந்தால் சரியான மனுஷன்? இல்லைங்க, பாடியெல்லாம் வந்து போலீஸ்க்கெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, இவ்வளோ இன்ச்சு விரின்னு தம்மு கட்டிலாம் விரிகிறாங்களே, இதில் யார் சரியானவங்க? எவனும் ஒருத்த மாதிரி ஒருத்தன் இல்லவே இல்லை. ஒருத்த மாதிரி ஒருத்தன் இல்லாத போது நான் யாரை மாதிரி இருக்குது? நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்றானது இன்னொரு உயிர் தானடி. என்னப்பா நான் ஒரு பெண் ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன், அவ்வளோதான். அங்கேயே முடிஞ்சிச்சு கதை. நான் தாய்மை அடைஞ்சிட்டேன், நான் ஒரு பெண் ஆயிட்டேன்றது அவளுக்கு என்ன ஆயிடுச்சு? பெருமை ஆயிடுச்சு. அதை தான் அவன் சொன்னான். நீங்கள் வளர்ந்து ஆளாகி சான்றாகி இன்னொருத்தருக்கு உதாரணமாகி முன்னாடி போய் நிற்கிற வரைக்குமா விட்டுன்னு தான் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ கேடுக்கிட்டு போய் திருக்குறள் எழுதியிருப்பான். பெத்த ஒன்றுமே என்ன ஆயிட்ட? அம்மாவாயிட்ட. இப்போ அம்மா சந்தோஷப்பட்டுக்கணும் என்ன பொம்பளையாக்கிட்டான்னு. ஒரு ஆம்பளை என்ன வாங்கிட்டான்? கர்வமாகிட்டான். இன்னொரு குழந்தை என்ன வாங்கிச்சு? என்ன தாயின்னு சொல்லிடுச்சு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் வளர்ந்து பெருசாகி போய் சபையில் போய் படித்து பாட்டெலாம் எழுதி எல்லாம் பர்ஃபெக்ட் மேனுன்னு சொல்லி 5.4 இருந்தாக்கா மேட்ரு ஆகிடுமா என்ன? அப்போ 6 அடிக்கிறவங்களா என்ன? நீ 5.4 பர்ஃபெக்ட்னுவே, நாங்கள் 6 அடி இருப்போம், நாங்களாம் தப்பா? கொஞ்சம் உயரம் அதிகம்னுவீங்களா? சரி, நாங்கள் 5.2 நாங்கள் தப்பாப்பா? புரியுதா வள்ளுவர் எப்படி சொன்னார்? என்ன அப்போ சான்று இது இங்கே பாட்டில் வச்சு நம்ம சூட்சுமத்தை இங்கே இப்போ வந்து ஒருத்தன் சும்மா எதனா அவனுக்கு இது தெரிஞ்சலாம் அதில். ஆனால் சான்றுன்னா நான் ஒரு தாய்மை அடைந்த ஒரு உயிர் உடம்ப
ஒரு உடம்பை கொடுக்குன்ற அளவுக்கு உன்னை என்ன ஆக்கிட்டான், சான்றோன் ஆக்கிட்டான். அதுவே சந்தோஷம். அப்படி புள்ள வெளியே வந்தவொடனே தூக்கி வயிற்றில் கலத்துனோடனே அவளுக்கு உறவு பூரிப்பு, வழியெல்லாம் மறந்துட்டான். தெம்பாயிடுச்சு, ஒரே போதை. ஏன் உள்ளேருந்து ஒன்று வெளியே வந்துச்சு, ஒரு உயிரை உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டேன், உடம்பு புரியுது. புரியுதா? அவள் சந்தோஷப்பட்டாலும் நான் சந்தோஷப்பட்டேனாப்பா. அவதான் நான் எப்போ சந்தோஷப்படுத்தி எனக்கு சொல்லிடுறேன். எதனா வள்ளுவர் எவ்வளோ கேட்டிக்காரு. அம்மாவுக்கு சொன்னார் புள்ள பார்த்தோன்னே சான்றோன்னு. எனக்கு சொன்னாரா உங்கள் அம்மா இந்த இடத்துல விசேஷமானவண்ணே. தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொன்னது யாரு? யாரையா யாருன்னா சொல்லியிருப்பாங்க சார், அது அவங்க பிரச்சனை, நான் சொல்ல. யாரு அது? தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, சொன்னது யாரு? ஔவையாரு. ஔவையார் தானே. அவங்க ஏன் புள்ள பெத்துக்கல? தாயில் சிறந்த கோயில் இல்லை தானே, அவங்க ஏன் தாயாவல? கேள்வியே இல்லையா? இந்த வார்த்தையை அவங்க சொன்னாதான் சரியா இருக்கும், மற்றவங்க யாருன்னா சொன்னா சரியா இருக்காது. ஏன் புள்ள பெத்துக்காத சொல்லும்போது நீ யோசிப்ப தாய்னா எதுன்ட்டு. பெத்தவங்க சொன்னா என்ன நினச்சிப்பாங்க? அவங்களே சொல்லிடுறாங்கன்னு நினச்சிப்பேன். கல்யாணமே ஆகிக்கலன்னு எதுக்கு சொல்லிடுறாங்கன்னா இதுக்கு தான் சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குதுன்றதுக்காக தான் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? தாய் சிறந்த தயாபரணி. அது என்ன தயாபரன்? இப்போ உறவு அம்மா ஃபஸ்ட்டு. அம்மாவுக்கு சான்று நம்ம வந்துட்டோம். நம்ம அம்மாவை எவ்வளோ தூரம் மதிக்கலாம் சொல்லிடுறாங்களா? கோயிலும் இல்லைன்னா கோயில் எப்படி மதிப்பான்? கோயிலுக்கு போய் கோயிலுக்கு கும்பிடுமா? கோயில் உள்ள போய் வேற எதனா கும்பிடுவோமா? தாய் சிறந்த கோயில் இல்லை. கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவான்? கோயில் உள்ள போய் சாமி கும்பிடுமா? கோயில் வெளியே வா. அப்போ கோயிலுக்கு போனால் கோயிலில் எது விசேஷம்? கர்ப்பகிரகம், அங்கே இருக்கிற கல், அதானே விசேஷம். அப்போ கோயில் விசேஷம் இல்லை. கோயிலுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அப்படி தானே? அப்போ கோயில் இது அம்மா கோயில் இல்லை. இப்போ தெரிந்தா நீங்கள் சிந்திப்பீங்க. எழுதப்பட்டது யாரெல்லாம் யாருக்குன்னா சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு மட்டும்தான். சிந்திக்காதவன் என்ன பண்ணுறான்? இப்போ சிந்திக்க தெரியாத விளக்கம் சொன்னால் என்ன பண்ணுவான்? அம்மா பெற்று குப்பை தொட்டில் போட்டு போய்க்கிறாங்க, அப்படி தானே? இருக்கிறாங்க தானே? இருக்கிறாங்க. வானனை அபேஷன் பண்ண அம்மா இருக்கிறாங்க. 3 மாதத்தில் கருக்கழிச்ச அம்மா இருக்கிறாங்க, அப்படி தானே? இருக்கிறாங்களா இல்லையா? தெரியாது. அந்தந்த அம்மாவுக்கு பொறுத்தது. அந்த அம்மாவோட சூழ்நிலை என்னன்னு தெரியாது. அவங்க வாழ்கிறதுக்கான ஆதாரம், அவங்க வாழ வைக்கிறதுக்கான ஆதாரம், ஒரு பிள்ளை பெற்று காப்பாற்ற முடியாதுன்ற கஷ்டம். விற்றுட்டு போனவங்களெல்லாம் நம்ம இதிகாச புராணங்களெல்லாம் படிக்கணும், அப்படி தானே? கர்ணனை துணியில் சுற்றி விட்டவங்க யார் தான்? ஆயாவா விட்டாங்க? இல்லை சிரிக்கணும், சீரியஸ் ஆகிட்டீங்களா? இதுக்காக சுற்றி விட்டாங்களா இல்லையா? ஏன் சுற்றி விட்டாங்க? தாயழுதாலே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, அப்படித்தானே? சின்ன தாயவள். கர்ணனுக்கு முன்னாடி பாடின கர்ணன் அழுதுருவான். இப்போ கூட இந்த பாட்டு ஏதணும் நினச்சி கர்ணன் சேர்த்துட்டான். கர்ணன் இருந்தால் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம்? இந்த பாட்டை பாடலாம், அப்படித்தானே? அவன் கேடு கட்டவோ வயசான பேரோட பாலை கொடுக்குறான். அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க? பாலை கொடுத்துக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு இந்த கதை? டெஸ்ட்டு வச்சான், இந்த சேலையை கட்டின்னு எனக்கு பாலை கொடுன்னா. நீ அம்மானா எனக்கு என்ன பண்ண? பாலை கொடுன்னு குத்தான், பால் சிறந்ததுன்றான். மகாபாரதம் மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு கூட்டப்பட்டு கழிக்கப்பட்டு தான் அவங்க கையில் கிடைக்குது. அப்படியெல்லாம் அது கிடைக்கல. தாய்மை ஒரு வரம், தாய்மை ஒரு பேர், தாய்மை ஒரு விசேஷம். பேனரில் வீட்டில் கிடையாதுயா, பேனரில் தாய்மை என்ன வரோம். ஆமாம், நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், வீட்டில் ஒன்றுத்துக்கு மீசி வச்சுருக்கோம், சும்மா சுற்றிக்கிறானுங்க. அப்படித்தாயிடுச்சு கதை. இப்போ அப்படித்தானே? தாய்மை ஒரு வரம் எங்க? இப்போ தாய் உறவு
உறவுகள் அப்படின்னு சொன்னால் அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மாமா இல்லை, மச்சான் இல்லை, இது எல்லாம் யாதும் ஊரேன்ட்டான். எல்லாம் ஊர் தான். கேளிர்னா சொந்தம், எல்லாம் எனக்கு சொந்தம்ட்டான். யார் இங்கே சொந்தம் இல்லை? கூட்டி கழிச்சு வகுத்து பெருகிப்பாரு. நான் விட்ற காற்றை தான் இவங்க உயிர்த்துக்கிறாங்க. இவங்க விட்ற காற்றை தான் நான் விட்டுறேன். காற்று மட்டுமா? கீழே விட்ற காற்று, மேலே விட்ற காற்றெல்லாம் கண்ணு. உறவு இல்லைன்னு சொல்ல முடியும்? யாருக்குன்னா உறவு இல்லைன்னு சொல்லுவீங்க? அப்படின்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். காற்று எல்லாருக்கும் என்ன தான்? நீ நாங்கள் வந்து வேற்றுக்கிறதுக்கு காற்று பைப் உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் என்ன தான்? ஒரே காற்று தானே, வேற வேற காற்றா? இதில் வர ஜாதி மசூர்லாம் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணலாம் அவனை? இதில் வர சனாதானம் சன்னிதானம் நீ என்னவோ சொல்லினுங்கிறேன். யார் இங்கே உறவு இல்லை? என்ன இது வரையறுக்கப்பட்டது, அது மூலியமாக நான் வந்தேன். மற்றவங்க மூலியமா வரல, அவங்கவுங்க மூலியமா அவங்கவுங்க வேறு வேறு ஆளுங்க வேறு வேறு மூலமாக வந்துக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் வந்துக்கிறோம், அப்படி தானே? அதனால் எனக்கு அப்பா அம்மா எல்லோரும் சகஜமான வச்சுட்டு வள்ளுவர் என்ன பண்ணல, ஊர் பேர்லாம் சொல்லலை. புரியுதா ஏன் சொல்லலை? அவசியம் இல்லாதது. நான் சொல்கிற கருத்தை பயன்படா. என்ன மாதிரி மனுஷன் 4 பேர் வருவான். என்னை விட விசேஷமாக ஒருத்தன் வந்து கருத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பிரச்சனை? இப்போ நான் செத்த பேர் என்னை பாராட்டி தானே ஆகுமா? நான் செலவிச்சு வானா எனக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சு அவனுக்கு. நான் வாழும்போது வாழணும் போத நல்லா இருக்குது, கொண்டாடிட்டு போயிட்டேன். என்ன பிரச்சனை? நான் வாழும்போது என்ன பண்ணா அதானே வாய்ப்பு எனக்கு. அப்பால்த்திகா அப்பாரமாக பார்த்துக்கலான்னா எப்போ எல்லாம் போயிடுச்சே. குச்சி வச்சு நடக்கிற வயசில் என்ன பண்ண போகிற? வாழும்போதே உன்னால் சில விஷயத்தை என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஆமாம், தீட்டு நின்றுச்சுன்னா பொம்பளைக்கு புள்ள போய் தர முடியாது. ஓகே, பொறுமையாக பார்த்துக்கலாம் இருக்கட்டும்னா இப்போ அவசரம். எப்பா 60 வயசில் புள்ள பேத்தலாம் நினச்சா என்ன ஆகும்? பிறந்தாலும் நடக்காது. ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போய் கேட்டால் அடிக்க மாட்டாங்க. தாய்மை ஒரு வர நீங்களே வந்துக்கிறோம். 60 வயசுல போய் ப்ளீஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? எத்தனை லட்சம்னா தரேன், இல்லை கோடி கூட கேளு. என்னங்க டெஸ்ட் எடுத்து காசு வாங்கிப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. காசா வாங்கி மாட்டாங்க, யார் வேணா வாங்கிப்பாங்க. எனக்கு புள்ள பெற்று தருவாங்களான்றேன். IVPFே வந்து என்ன சொல்கிறான்னா, அது உத்தரவாதம் எங்களுக்கு கிடையாது நினைக்கிறானே. பிறந்துக்கூடாது, நிமிந்து படுக்கக்கூடாது, கட்டாயம் கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. ஆமாம், நீங்கள் நின்ட்டீங்க, நான் உங்களை 10 நேரம் சொன்னேன், ஏன் நின்னீங்கன்னுவான். இல்லை பிறந்து பத்துட்டீங்கன்னுவான். எதுக்கு தேவையில்லாத வேலை இல்லை இது. கட்டாயம் உண்டா என்ன? கிடையாது, யாராலையும் சொல்ல முடியாது. கட்டாயமாக உன்ன ஏதோ ஒரு சில ஆம்பளை வீரப்பா சொல்லலாம், அது கூட அவனால கிடையாது. அப்போ அது கூட சாத்தியம் இல்லாததான் இங்கே இருக்குது. அப்படி தானே? எல்லாம் இங்கே எல்லாம் சாத்தியம்னு சொல்ல முடியறதில்லை. அது புள்ள இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்ட் தானே? அப்போ இங்கே சுற்றி ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது. இந்த உறவுகள்லாம் எனக்கு ஏன் கொடுத்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் உறவுகளை கூட நான் எவ்வளோ உறவு வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் பிடிச்சி வச்சுக்குது. இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்களை தாண்டி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க, அப்பா கரெக்டாக இருக்கிறாரு, அண்ணன் தம்பியெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, இல்லை கரெக்டாக தான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க, மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம். அதுதான் உங்கள் கதை முடிஞ்சிச்சு. ஒரே பாடல் உன்னை அழைக்கும், அவ்வளோதான் உன் கதை என்னாச்சே. இவங்கெல்லாம் டேமேஜ் பீஸ் ஆனால் தான் கொஞ்சம் திரும்பி பார்ப்பேன். இவங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவள் தான் உன் கதை முடிஞ்சிச்சு. அம்மாவுக்கு நேவாக இருந்து நிற்பேன். அம்மா விட்டு வெளியே வர முடியாது. ஒரு 10 வயசானவே உனக்கு அம்மா பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். என்ன இது ஏதோ தப்பாகிற மாதிரி தெரியும். அப்படியே இல்லைன்னா அப்பா தப்பாக தெரியும். இப்போ அப்பா எனக்கு சிறந்த உறவு, ஒரு காலத்தில் ஹீரோவாக இருப்பார். இது கூடவா தெரியாதுன்னு ஒரு கேட்ப நீ அப்பாவை. என்ன வயசு இருக்கும்ப்பா? உன் வயசு சொல்லலாம். நீ சொல்கிற டைலாக் இருக்குது இல்லை, உங்கள் அப்பா பற்றி டைலாக் சொல்லுவல்ல, அதை வச்சு என்ன பண்ணலாம்? உன்னை உன் வயசை சொல்லிடலாம். ஒரு 20 வயசில் ஒன்றுமே தெரியாத மக்கள்றான், இந்த அளவு இந்த பொம்பளை கட்டின்னு வாழ்ந்தாங்க. இவனெல்லாம் எப்படி இவன் கட்டின்னு வாழ்ந்தானே தெரியலையே. இல்லை அப்பா பக்கம் போய் சேர்ந்துன்னு அம்மா சொல்லுவான், இவ்வளோ மோசமானவளாகிறா, இவ்வளோ கட்டின்னு இவன் இப்படி வாழ்ந்துங்கிறான்னு. ஆமாம், அந்த 2 பேருக்குள்ளவே கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை அப்படின்னு அவன் கண்டுபிடித்து ஒரு 25 வயசு ஆகிட்டு இருக்கான். 25 வயசு பையன் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருப்பான்? அப்பா அம்மாவுக்கு என்ன ஒர்க் பண்ணல, கெமிஸ்ட்ரி வேலை செய்யலைன்னுவான்.
எப்பா 25 வயசில். இன்னும் சில பேர் அப்பா அம்மா பண்ணுற கூத்தை பார்த்து கல்யாணமே பண்ணிக்காமல் சுற்றி நிற்பான். ஏன் இப்போ கல்யாணம்னா அப்போ அவசரம்? அம்மா கேட்டாங்கன்னா சொல்லுவோம், நீ மட்டும் கட்டினா வாழ்ந்த கரெக்டாக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. சுற்றி நம்ம நடக்கிற விஷயம், நம்ம கணவன் மனைவி வாழ்கிற விஷயம்லாம் பார்த்து நிறைய பேர் பாலிசி மேட்டருக்காகவே புருஷன் மனைவியாக வாழ்ந்து நிற்பாங்க. நம்ம இந்த பாலிசி மேட்டர்னு ஒன்று இருக்கும்ல, என்ன செய்யுதுங்க அப்படின்ட்டு அது கையை கோத்துன்னு பார்த்து நம்மளே பெஜார பொறாமப்பட்டே செத்துருவோம். கை கோத்துன்னு போத்தணுமோ என்னதான், ஆனால் உள்ளே வேற ஆளுகிறாங்க. என்னத்துக்கு சும்மா எதுவும் என்ன பண்ணுறது? அவன் கனவில் அவள் வருவாள், அவளை பார்த்து சிரிப்பாள். இப்போ இந்த உறவுகள் எல்லாம் சரியாக இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணவே மாட்டேன், வேற ஒன்றும் நான் என்ன பண்ண மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். முதல்ல அம்மாவுக்காக வேலை செய்வேன், பொண்டாட்டிக்காக வேலை செய்வேன். இப்போ பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துடுவாளா, அவள் வேலை மேலே அப்படியே பாசமழி போயிடுற மாதிரி இவனா நினச்சிப்பானா, இவனும் பாசமழி அவன் மேலே பொழிவானா, அம்மா உனக்கு அல்வா எனக்கு ஜாங்கிரின்னுவாங்களா? எல்லாம் ஒரு புள்ள பிறகு வரைக்கும் தான். அல்வா குழந்தை அது தூக்குன்னுவான், உனக்கு மட்டும் கை இல்லையான்னுவா. நான் 10 மாசமா உள்ள வச்சிருந்தேன் தெரியுமான்னுவா. நம்ம என்ன அதுக்குள்ள தூக்கி உள்ள வச்சுக்க முடியும்? சரி உள்ள நான் படி நான் ஒரு 10 மாசம் வச்சுக்கிறேன் சொல்ல முடியும்? டைலாக்லாம் பயங்கரமா இருக்கும். ஐயோ நான் சீராட்டி பாராட்டி அழுது பால் குத்தி எல்லாம் நான் தானே பண்ணுங்கிறேன். சும்மா கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் அந்த தொட்டியில் ஆட்டி விட்டேன் கொஞ்சம். அவன் வேலை செய்யணும் வந்து குறரு புருன்னு வைப்பான். உன் சத்தத்தை தான் அந்த குழந்தையே இருந்துச்சு. பல பிரச்சனைங்க. இந்த பிரச்சனைகள்லாம் ஆகும்போது தான் என்ன நினைக்கிறேன்னா, நான் யாரு அப்போதான். அதர்வைஸ் என்ன பண்ணுறதே இல்லை, கேட்கவே இல்லை. அது வரைக்கும் கேட்கவே மாட்டான். உறவுங்கள்லாம் சரியாக இருந்தால் என்ன பண்ண மாட்டான். ஐயோ அம்மா சொல்லுவா, எங்கள் அண்ணன் பாடுறா, இல்லை என் தம்பியை பாரு, ரோல் மாடல். அப்பா சொல்லுவார், அத்தை பொண்ணை கட்டிடா. அம்மா சொல்லுவா, மாமா பொண்ணை கட்டிடா. 2 பொண்ணும் வேணாமான்ருவான். இது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் தெரியுதா? இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறீங்கல்ல, டேமேஜ் ஆகும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் பக்கம் திரும்புவீங்க. அதர்வைஸ் முதல்ல நீங்கள் உறவுகள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னாக்கா, அவங்களுக்கு கிட்ட நீங்கள் அங்கீகாரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஏமாந்துக்கிறோம். அம்மா கிட்ட அங்கீகாரம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அப்பா கிட்ட அங்கீகாரம் வாங்குகிறோம், இல்லை அண்ணன் தம்பிக்கிட்ட. இந்த மாதிரி அங்கீகாரம் வாங்கணும்னா டேமேஜ் பீஸ் ஆகிடுவாங்க. என் தம்பி தங்கமானவன் அப்படின்னு நான் வச்சுக்க, சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு ஏடிஎம் ஆகிட்டு இருப்பான். கரெக்ட் தானே? ஓகே. எப்போ பொண்டாட்டி நல்லவோ எதுவும் தெரியாது, நான் என்ன சொன்னாலும் செய்வா. அது வரைக்கும் யாராவா? உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நான் போய் சம்பாதிச்சு வரேன்ட்டான்னு வச்சுக்கேன், அப்போயே அவன் கேட்டவள் ஆகிடுவா. வேறு வழி இல்லாமல் நல்லவன் சொல்லிப்பான். ஏன்னா இவனால் முடியலன்றதையும் தெரிஞ்சு வச்சு நிற்பான். சம்பாதிச்சு கொடுக்குறாளா, ஊர்லலாம் போய் சொல்லுவான், அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ சரியில்லைன்னுவான். நம்மக்கிட்ட வந்து சிரிச்சு நீ இல்லை நான் எப்படி இருப்பேன் பொய் வர சொல்லுவோம், நல்லா தெரியும். ஃபோனில் வர ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நம்ம என்ன தான் நினச்சி நிற்பான். ஐயோ கல்லனாலும் கணவன், புல்லனாலும் புருஷன். புல்லனாலும் என்னைக்குன்னா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருப்போம், தக்காளி சட்னி கடுகு குழம்பும் ஒன்று தான்ட்டு. அதே தக்காளி வெங்காயத்தில் கடுகு பவுடர் கொஞ்சம் போட்டு கடுகு குழம்பு, காயை போட்டு காய் குழம்பு, கருவாடை போட்டு கருவாடு குழம்பு, மீனை போட்டு மீன் குழம்பு, மொத்தத்தில் தக்காளி சட்னி தான் செஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு உங்கள் பொம்பளை மேலே இருக்கிற மரியாதையே போயிடும். நிறைய ஆம்பளைக்கு ஒன்றும் கூட தெரியுது இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு தக்காளி சட்னி தான் உங்கள் வீட்டில் செய்கிறாங்க, புரிஞ்சு வச்சுங்க. தக்காளியே கட் பண்ணி போட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் பருப்பு போட்டு பருப்பு குழம்புன்னுவாங்க, மீனை போட்டு மீன் குழம்புன்னுவாங்க, கறியை போட்டு. உனக்குன்னா தெரியவே இல்லை, டேய் எல்லாம் தக்காளி சட்னி தான்டா. நான் சார் பொய் சொல்கிறீங்க, உண்மை அதுதான். புரியுதா? தேங்காய் போட்ட குழம்பு தேங்காய் போடாத குழம்பு இருக்குது. அதில் ஐடியா. தேங்காய் மேக்ஸிமம் போட மாட்டாங்க, ஏன்னா ஊசி போயிடும் கெட்டு போயிடும் தானே தேங்காய் போடுறது இல்லை. நிறைய பொம்பளையும் பிரிட்ஜை நம்பி தான் வந்துங்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய திறமெல்லாம் இல்லை, என்ன நம்பி தான் வந்துங்கிறாங்க, பிரிட்ஜை நம்பி தான் வந்துங்கிறாங்க. பாவம் இந்த ஆம்பளை என்ன தான் பண்ணுங்கிறான். இன்னும் வேலைக்கு போகிற பொம்பளையோட அலும்பு தாமத்து இல்லை. நான் போட்டால் நீ போட மாட்டியா? ஒரு நாள் நீ காஃபி போட்டால் குறைஞ்சிருவியா? காஃபி போட்டு போய் அப்படி ஆட்சினா கூட போதும், இன்னும் கை ஆட்டினே வர நேரத்தை இருந்து தரக்கூடாது.
சூடு தாங்காது நமக்கு. கை இன்னும் ரஃபாக தான் இருக்கும். நம்ம சூடு பிடிச்சி பழக்கம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா எடுக்க தெரியாது வர கப்பை. நம்ம ஓல்டர் பிடிச்சி காப்பி குடினுவோம், இப்படியே கொடுப்ப காப்பிடுவோம். காப்பி எப்படி கொடுக்குறது? யூடியூப் போய் பார்ப்போம். யூடியூப்ல பிளேட் வச்சு எடுத்து வந்துருப்பாங்க. ஓ கப்பு சாசரு, ஏன் சாசர் வச்சா கப்பில் என்ன பண்ணுவாங்க அவங்க? கற்றுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா தெரியாது. என்ன மாதிரியெல்லாம் நாங்கள் உசாரு, நாங்கள் பார்க்கும்போதே எப்படி எப்படி செய்யணும்னு பார்த்து செஞ்சுருவோம். நிறைய காப்பி கொடுக்க மாட்டேங்கண்ணா, எதுக்கு நமக்கு வந்து. இப்போது உங்கள் உறவுகள் எல்லாமே, உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாமே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. 2 பேருக்கும் மறைமுகமான ஒரு ஒப்பந்தம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. எப்படி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது பார்க்குக்கு போகும்போது உங்களுக்கு சிரிச்சா நீங்கள், ஏன்னா உங்களுக்கு சிரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு ஆள் தேவை. இந்த பூமிக்கு நீங்கள் வர்றதுக்கு ஒரு ஆள் தேவை. கடவுள் தேர்ந்தெடுத்துச்சு, அது அம்மா. அம்மா மட்டுமே தனியாக என்ன பண்ண முடியாது, ஒன்று உருவாக்கி வெளியே அனுப்ப முடியாது. ரூல் இது, கடவுளோட ரூல். அதுக்காக அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்காக அப்பா. நம்மளை மட்டுமே அவங்க உருவாக்குறதுக்கு வேலை இல்லை, நம்மளை மாதிரி ஒரு 4-5 பேர் உருவாக்குவாங்க. இப்போ 2 பேர் மட்டும் தான் உருவாக்கணும்னு சட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க. இல்லை அவங்க எத்தனை வேணால் உருவாக்குவாங்க, சாம தெரியாது. அது உருவாக்க நினைச்சாலும் சில இடத்துல உருவாகாது, ஏன்னா ரூல் இல்லை அவங்களுக்கு, அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், கதவு சாத்தப்பட்டிருக்கும். அப்போ அவங்க கையில் இல்லை. அப்போ கடவுள் பின்னுறான். என்ன பண்ணுறான்? கடவுள் பண்ணுறான். பதி பசு பாசம்லாம் சொல்லி நிறைய பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எவ்வளோ தூரம் அவங்க புரிஞ்சினாங்கன்னா தெரியாது. யமன் எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவுகளை நீங்கள் சரியாக கையாளலைன்னா யமன் தான் உங்களுக்கு. யமன் எப்போ வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவுகளை நம்பி உங்களை இழக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வர்றதுக்கு பேர் என்ன? யமன். இந்த உறவுகள் தான், நான் வேற அவங்க வேற அப்படின்னு புரிஞ்சு வச்சிங்கன்னா யமன் வரமாட்டான், சிவன் வரும். உங்களுக்கு சிவன் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் உறவுகளை அளந்து அளவோட. மனைவி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் நினைக்கிறீங்க. தப்பு சார். பின்ன என் பொண்டாட்டி எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமா? பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான். காஃபி எல்லாருக்கும் கொடுப்பா. காஃபி எல்லாருக்கும் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா அது உங்கள் பிரச்சனை. புரியுதா? காப்பி வாங்குறவரு காப்பி மட்டும் வாங்குவாரா, வேற எதனா வாங்குவாரா? தெளிவாகவே சொல்கிறான், இதில் அன்பு இருக்குதுன்றான். டீயில் டீ கொடுத்தா என்ன அர்த்தம்? 3 ரோசஸ் டீ ஏன் கொடுக்குறாங்க? நான் ஒரு ரோஸு, என் வீட்டுக்காரர் ரோஸு, நீ ஒரு ரோஸ்ரா. 3 ரோசஸ் ரொம்ப கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கிறீங்களா நீங்கள்? அது வர டீ கொடுக்கும்போது 3 ரோசஸ் டீ ஏன் சொல்லி கொடுத்தாங்க? மக்கு பையனுக்கு எதுவுமே புரியாது. புரியுதா? ஏன் 3 ரோசஸ் சொல்லியா? 3வது ரோசினி அப்படித்தானே? 3 ரோசஸ். டீ பேர்லாம் சொல்லுங்க. லிப்டன்னா ரூபினா? டீ பேரெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு டீ கிடைக்குமான்னு ஏன் கேட்டாங்க? எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு காஃபி குடிப்போம் கம்மி துமி. அதில் வர என்ன நடக்குது? அது உள்ள ஹாட்டா கூலா நீயே தொட்டுப்பாரு. இப்போ வீட்டுக்கு வந்தால் காப்பி கொடுக்குமா, கொடுக்கக்கூடாது? காஃபி எது குத்தீங்க? விருந்தாளிக்கு காஃபி எதுக்கு ஏன் குத்தீங்க? ஆட்டா கூலா நீயே தொட்டு பாரு. அதுக்கா? அப்பனா பொண்டாட்டின்னா என்ன இல்லை, நீங்க பேருக்கு பொண்டாட்டின்னு நீங்க வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். காஃபி நான் கூட குடிப்போம். அப்படின்னா ஐயா வந்தால் காஃபி குடிக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க இஷ்டம், நான் ஒன்றும் சொல்றது இல்லை. அது உங்க சாமர்த்தியத்தை பொறுத்து. இங்கே நல்லது கேட்டதுக்காக சொல்ல வரல. நீங்கள் எல்லாத்தையும் எழுந்துருவீங்க இல்லைன்னா சொல்ல. நீங்கள் ஒரு ஏரியா கொடுக்கலாம், ஒரு ஏரியா கொடுக்கக்கூடாது, ஒரு ஏரியா பகிரலாம், ஒரு ஏரியா பகிரக்கூடாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் நடக்குதுன்னு என்னென்னவோ நடக்குது உங்கள் மனசுக்குள்ளவே. நான் வந்து நல்லவன் இல்லை கெட்டவன் இல்லை, இருக்கிறத சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் நல்லவங்களா இருக்கிற நடிக்கிறீங்க. நல்லவங்கன்னா என்ன அர்த்தம் தெரியல. எனக்கு காஃபி குடிக்கலாம் மாட்டீங்களா? தான் எனக்கு தேவை. வீட்டுக்கு வந்தால் எனக்கு 3 ரோசஸ் டீ பிடிக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? உஷாராயிட்டீங்கன்னா அவர் வீட்டில் டீ இருக்கு, 3 ரோசஸ் இல்லைங்க, வேற என்ன தான் இருக்குது சொல்ல? 3 ரோஸ் லிப்பு டன்னு கணக்கு இருக்குது. என்ன லிப் டன்னு இல்லை விட்டு 3 ரோஸே வேணா ரூபிக்குது இல்லை.
எமரால்டு ரூபி மாதிரி தானே. டீயை வேணா காஃபி கொடுங்க, நாங்கள் ஆட்டாக்கூலாம் தொட்டு பார்க்குறோம். வாழை தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப சாதாரணம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஆகிட்டிங்கன்னா, அது மேலே அக்கறையே இல்லாமல் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்கல. இது ஒரு பிரச்சனை ஆக்கி ஊரை விட்டு ஓடி போய் தூக்கு மாட்டெலாம் சேர்த்து போய் திரும்ப போய் பண்ண என்ன வந்துருக்கீங்கன்னா என்ன பண்ண முடியும் உங்களை? அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தானே ஏன் மாப்பிள்ளை எங்கே தான் வரப்போற? அப்புறம் அவனே கண்டுபிடிப்பான், கொலம்பஸ் கொலம்பஸ் எங்கே தான் வந்து சேர்ந்தாரு அண்ணன்? சுற்றி சுற்றி எங்கே தான் வந்தீங்க? அவ தெளிவாக சொல், சுற்றி சுற்றி வந்தீங்க. காயா பழமா கேட்டீங்க, ஐயோ என்னானும் இத்து போக. உறவுகளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு மட்டும் நினச்சிக்கிறீங்க. அப்பா உங்களுக்கா? இன்னொருத்தருக்கும் தான். அம்மா உங்களுக்கு மட்டுமா? இன்னொருத்தருக்கும் தான். அம்மாவுக்கு 4 பிள்ளை 2 பிள்ளை இல்லை, ஒரு அம்மா வந்தால் போயிடுச்சிங்க. ஆனால் ஒரு அம்மா மட்டும் உங்களை விட்டா வைக்க போகிறா? இன்னும் பெரிய விஷயம். அவளுக்கு திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் உன்னாண்டி தான் பண்ணணும். நல்லா இருந்தீங்கன்னா கூட கொட்டுவா. ஏன் யாருன்னு உன்னால் பார்த்து ஆறுதல் அடையவே முடியாது. ரொம்ப மார்க் கம்மியாக அவனை கூட தம்பிக்கார மார்க் வாங்கினா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுப்பா. அங்கே பாரு நீலாம், அது பாரு அது பாரு நீ. இப்போ பார்க்குறதுக்கே நம்ம தான் எல்லாத்தையும் காட்டணும், மாட்டிக்கணும். அப்படித்தானே? எதனா பிடிக்குதுன்ட்டு அவளுக்கு பிடிக்குதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிட்டுருவா. நம்ம என்ன பண்ணுறது, வச்சுட்டு முடிச்சுன்னு இருப்போம். தூக்கம் வந்தால் விடுவா, கொஞ்சம் சாப்பிட்றீன்னுவா. ஐயோ, அவள் பொம்மி நைட்டி வாங்கிட்டாடுறதுக்காக எனக்கு சோறு விட்டுறா, நான் என்ன பண்ணுறது? ஆமாம், பொம்மி நைட்டி வாங்கிட்டு ரோட்டில் எடுத்து வந்து காமிக்கணும். குழந்தைய கோயில வச்சுன்னு பெசுறா. அந்த குழந்தை எதுவுமே சொல்ல தெரியாமல் தவிக்கும். அதுக்கு வக்கீல் வாதாட முடியாது, ஒன்றும் தெரியாது. என்ன பண்ண, தூங்கணும், துப்பி பார்க்கும், எதுவும் சாப்பிடவே மாட்டேன்றான்னு. அநியாயத்துக்கு பேசி வந்து எங்கேருந்து சாப்பிடாது? எவ்வளோ மசிச்சு விட்டுறது தெரியுமான்னுவா. ஆனால் பருக்கு இருக்கும்போதே எடுத்து இவன் சாப்பிட்றது, பிசைஞ்சது இவளே சாப்பிட மாட்டா. நான் நொசன் ஆயிடுச்சு. குழந்தை மட்டும் நான் பாவம் பண்ணிச்சேன். எல்லா உறவும் எப்படி தாங்குதுங்க? ஐயோ, அப்பன் சொல்லணுமே. நிறைய மார்க் ஏற்றா, டாக்டரா, இன்ஜினியரா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட சொன்னேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சுன்னு வந்து தெரியுமா? கண்டம் பேச்சு வாங்கி அதை வாங்கி இது வாங்கி இந்த பணம் எடுத்து வந்து உனக்கு பீஸை கட்டிக்கிறேன். என்ன பண்ணேன்? மார்க் எடுக்கணும். அப்போ தான் திங்கக்கிழமை திரும்பி பார்த்துருப்பா. அப்போ தான் புதுசாக அவளை பார்க்கறதே நமக்கு ஆசையாக இருந்திருக்கும். 16 வயசு வர காலேஜ் முடிவு போகும்போது 17 வயசு படன்னு இருக்கும். எங்கே பார்க்கறதுலே தெரியாது, எல்லாத்தையும் பார்த்துன்னு இருப்போம். புக்கை பாருன்னா எங்கே வரும்? புக்கை பிரிச்சா படுத்தா முழுக்கம் இல்லை, பாய் விரிச்சா தூக்கம் வரல. இவனுக்கு அப்பனுக்கு நான் சம்பாஷின்னு வரேன், கஷ்டப்படுறேன். அது அவனுக்கும் தூக்கம் வரல, இவனுக்கும் தூக்கம் வரல. எதுடா உறவாகிறீங்களா? 2 பேரும் கெட்டு குட்டி சோறு ஆகிறதுக்கு. என்ன புரிஞ்சிக்கல நீங்கள்? இயற்கையை புரிஞ்சிக்கல அந்த பிள்ளைக்கு. பார்த்தா பார்த்துக்கோ, கேட்டுக்கோ, படிச்சுட்டு மட்டும் வந்துடுறா, கொஞ்சம் மார்க் மட்டும் எடுத்துக்கணும், கெஞ்சினா ஏதோ ஒன்று செய்வான். நான் என் வயசில் எப்படி இருந்தேன் தெரியுமா, நானும் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கேன், ஒன்றும் வேறு போய்ட்டுவான். நீ தான் எனக்கு என்னடா வந்ததுன்ட்டு சொல்லாமல் உழுகுலோ வச்சுப்பான். அப்படி தானே? நிறைய பிள்ளைங்க அப்போ பேசினே இருப்பாங்க, பொண்ணுங்க பேசி கம்முனுக்கு பார்த்துன்னு. இல்லை, அவருக்கு பேசுறதுக்கு வேறு வழி இல்லைல்ல, நம்மகிட்ட தானே பேசுவார். இன்னும் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் வேறு எதுனா போடாத பேர் தான் போவோம். நீ பேசிட்டு கம்முன்னு கூட கம்முன்னு இருக்கும். அது நீ கவனிக்கே இல்லை. அது ஏன்? அது ஒரு விளம்பரமே கொடுத்தான். ஒரு பபுள் காம் ஒன்று வாங்கி வந்து கொடுத்துருவாங்க, அதை சாப்பிட்டு நிற்பான். பிராரிசி போட்டு எல்லாமே வந்து காமிச்சிங்கிறான்னு நினைக்கிறீங்க? கையெழுத்து போட கற்றுக் கொடுக்குறது தான் வேலை. என் கையெழுத்து நீ போட கற்றுக்கோ. மறைமுகமாக சொல்லணும்னா ஸ்கூலில் போய் பிராரிசி போட்டு வாங்கிட்டு வரணும். இது தானே? அப்போ சுற்றி உறவுகள்லாம் அதுக்காக வாழுது. நான் இந்த உறவுகளை நம்பி மோசம் போயிட்டு நானே என்ன சொல்கிறேன்? எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அண்ணன் சரியில்லை, எங்கள் மாமா சரியில்லை, எங்கள் சித்தப்பா சரியில்லை, எங்கள் சித்தி சரியில்லை. ஆனால் கொஞ்சம் உறவு தூரம் போகும்போது அவங்களாம் சரியில்லைன்றது சொல்கிறதெல்லாம் கம்மியாகிட்டு இருக்கும். அவங்களாம் சரியில்லாத தான் இருக்க மாட்டாங்கன்னு முடிவு கொண்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் சரியாக இருக்க வேண்டியவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்களா நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி சரியில்லை, இல்லை என் புருஷன் சரியில்லை. பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர். ஈவன் நான் கூட சமயத்தில் அப்படி தான் சொல்கிறேன், என் பொண்டாட்டி சரியில்லைன்ட்டு.
அவ்வளோ சரியில்லை. நான் சரியில்லையா, முன்னாடி சரியில்லையா? நான் சரியில்லையா, என் புருஷன் சரியில்லையா? நான் சரியில்லையா, என் புள்ள சரியில்லையா? இப்படி மட்டும் நீ யோசிக்கவே மாட்ட. ஏன் உறவுகளை எதுக்கு ஏற்படுத்தினா சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஏற்படுத்தி வச்சுக்கிற பொழுது அவங்களாம் சரியாக தாங்கிறாங்க. அவங்களாம் எப்படி தாங்கிறாங்க? சரியாக தாங்கிறாங்க. நீ எப்படி இல்லை? எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியிருந்தா என்னை படிக்க வச்சுருப்பாரு. ஏண்டா சைக்கிளில் ஓட்டின்னு பேப்பரை போட்டு ஒருத்தன் நாட்டோட முதல் மனிதராக வரைக்கும் ஆகிறான்னா அப்பா சரியிருந்தாரா? ஜெயிச்சவனுக்கெல்லாம் அப்பா சரியிருந்தாரா? அம்மா சரியிருந்தாங்களா? அப்பா பேரே தெரியாது. அப்படித்தானே? ஒருவேளை அப்பா பேர் தெரியலன்னா தான் நீ பெரிய ஆள் ஆகுவியா? சொல்ல நான் பேச வரல. நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு வச்சிங்கன்னா அதை எடிட் பண்ணி சொல்லிடலாம். ஓனா கூட ஏதோ நாதருன்னு வச்சுக்கிட்டோம். அப்படியா? நான் பிறந்துட்டேன், அதுக்கு யாரோ வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. சரியாக இருக்க வேண்டியது என் வேலை. உறவுகள்லாம் எனக்காகுது, அதுக்காக நான் இல்லை. எனக்கு தேவைன்னா நான் என்ன பண்ணா, இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது. எவ்வளோ அந்த உறவுக்கிட்ட காஃபி எனக்கு வேணும், அவள் தான். அவங்க யார் காஃபி கொடுத்தா எனக்கு என்ன புரியவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எனக்கு தான் காஃபி கொடுக்கணும், அவனே ஃப்ரெண்டு கொண்டு வந்து காஃபி கொடுக்குறது. அப்போ உன் ஃப்ரெண்டு காஃபி கொடுத்தா என் ஃப்ரெண்டு கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? இதெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லாம் நடிக்க சொல்லி தரீங்க. உங்கள் உறவுகிட்டலாம் என்ன சொல்லி தரீங்க? நடிக்கவே முடியாத மாதிரி வாழ்க்கை இருக்குது. நடிக்கவே முடியாத மாதிரி. ஆமாம், யதார்த்தவாதி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். ஆமாம், சக்கரை தூக்கில் போட்டு கொடுத்தா இப்படித்தான் இருக்குமா உங்கள் வீட்டில் காப்பின்றான். அவங்க குச்சி பார்த்துட்டு இப்படி இருக்காத. அப்போ நம்மளை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, இந்த சக்கரை நிறைய குடிப்பான்ட்டு. இது புரிஞ்சு வச்சிருந்து ஒரு தப்பா? இன்னும் இல்லாமல் அவனுக்கு உனக்கும் எவ்வளோ பேசாமல் அவனுக்கு சக்கரை நிறைய போட்டு தர. இப்படித்தான் ஆரம்பிக்கும் முதல்ல. ஆமாம், இனிஷியேஷன் பண்ணி விடுறது. ஆமாம், இக்னிஷன் பண்ணி கொடுத்து, இனிஷியேஷன் பண்ணி விடுறது, இனிஷியல் பண்ணி விடுறது எல்லாம் இங்கே தான். கம்முன்னு வந்து காப்பிச்சுட்டு போயிருப்பானா இல்லையா? சக்கரை ஏன் தூக்கலை போட்டுன்னு கேட்டு ஆரம்பிச்சு என்ன ஆச்சு? இப்போ தப்புங்க. உறவுகளை மெயின்டைன் பண்ணோம். அதாவது செருப்பு எங்கே வைப்பீங்க, கொடை எங்கே வைப்பீங்க மாதிரி. அப்போ அளவு இதுக்கு இருக்குதானா? உறவுக்கிட்ட பழகிறதுக்கு அளவுக்கு தானா இருக்குது. என்னடா அளவுகோல்னா, என்னை இழக்காம தான் நான் யாரை கூட உறவணும். யாரை கூட, என் கணவனை கூட, என் மனைவியை கூட, இல்லை என் பிள்ளைய கூட, என்னை இழக்கக்கூடாது. நான் ஒரு டைம் எழுந்து போனால் எழுந்துக்கணும். பொண்டாட்டி தூங்கினா அது யார் பிரச்சனை? புருஷன் தூங்கினா யார் பிரச்சனை? அவன் பிரச்சனை. அவங்க எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்கன்னா யார் பிரச்சனை? இது அவங்க பிரச்சனை. அவங்க அதுக்கு தான் வந்துக்கிறாங்க. அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. புரியுதா? ஹோட்டலெல்லாம் எது கட்டி வச்சுக்கிறேன்? யாரை நம்பி கட்டி வச்சுக்கிறான்? ஸ்விக்கி எதுக்கு வந்தது? இதெல்லாம் எதுக்கு வந்தது? எல்லாம் சரியாக இருந்தால் நாங்களாம் ஏன் இருக்கிறோம்? நாங்கள் ஏன் காஃபி கடை, ஹோட்டல் கடை வச்சுக்கிறோம்? உனக்கு டீ உனக்கு டைம் கிடைக்கலன்றது எதுவும் நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் காலிலேருந்து எதுக்கு ஆத்தினுக்கிறோம்? பிரியாணி சும்மா போடுறோம், தட்டு தட்டுறோம். வந்து பாரு டேக்ஸா எவ்வளோ சொல்லிட்டு எது தட்டுறோம்? உன் பொண்டாட்டி சரி கிடையாது, வாடா சாப்பிட்டு போ. அப்படித்தானே? அப்படித்தானே? அப்போ சுற்றி கடைங்களாம் எதை நம்பி தாங்குது? ஹோட்டல்லையே தான் வச்சுக்கிறாங்க. ஹோட்டல் ரூம் ஏன் வச்சுக்கிறான்? தங்கிறதுக்குயா? எப்போ பார்த்தாலும் வீட்லேயே தங்கிக்கிற வெறுப்படிகளும். உறவு என்ன தெரில உனக்கு? தெரில. ஒரு வெளிநாட்டுக்கு போய் பாடுறா, ஒரு சின்ன அங்கேயே ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளவே நீச்சல் அடிச்சுன்னு இருப்பான். டம்ளருக்குள்ளவே நீச்சல் அடிக்கிறது பாரு. வாழ்க்கை எவ்வளோ பேசு விசாலமானது. வந்தது எதுக்கு? நான் நல்லா விசாலமாக வாழ்றதுக்கு. உன் மனம் பறந்து விசாலமாகிடுச்சானா யாரையும் சந்தேகமாக பட மாட்டேன், நம்பவும் மாட்டேன். அவங்க இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். வீட்டில் அரைப்படி படி முக்காப்படிலாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் எல்லாம். நீ கூட வீட்டில் தான். நீ நினச்சிக்காத அவங்களாம் அரைப்படி, நீ வந்து முக்காப்படி நினச்சிக்காத. நீயே ஒரு திங்ஸ் தான் அந்த வீட்டில். எல்லாம் உறவுகளாம் எதுக்குன்னா சொல்கிறதுக்கு. அவர் எங்கள் சித்தப்பாங்க, அவர் எங்கள் அப்பா, இவர் எங்கள் மாமா சொல்கிறதுக்கு தான். வேறு என்ன பண்ண போகிறாங்க? அப்பா என்ன நினச்சிங்கிற? ஏன்னா சும்மா எல்லாம் கதை சொன்னோம்லாம் போய் சொல்லிக்கிறான். அப்பா எல்லாத்தையும் பண்ணுறாரா? யார் பண்ணோம்?
அப்பா எல்லாம் பண்ணுறாருன்னா நான் எதுக்கு போந்தேன்? அம்மா எல்லாம் பண்ணுறாங்களா? அம்மா எல்லாம் பண்ணுறாங்கன்னா நான் எதுக்கு போந்தேன்? எல்லாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு தான். பிறக்கிறதுக்கு, வளர்க்கறதுக்கு, பால் கொடுக்கறதுக்கு, நடக்க வைக்கிறதுக்கும், விட்டுறதுக்கு, ஸ்கூலில் எடுத்து போய் விட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டா தானே. இப்போ வாத்தியார் தான் நம்மளை போட்டு அடிப்பார். போடுன்றாரு. எங்கே போகிறது ஆவை? போடு. ஆமாம், நம்ம போடுவோம். எதுக்கு? இன்ன வரைக்கும் எனக்கு எழுத தெரியாதுங்க. இன்ன வரைக்கும் என்னால் நான் ஓகுது இல்லை, நான் கரெக்டாக எழுதவே இல்லை இது வரைக்கும். எனக்கு தெரியாது. டைப் பண்ணுருவேன் ஓவை. நீங்கள் நினச்சிக்காதீங்க ஓலான்னு. எழுத சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு தெரியும் நான் மாதிரி இருக்கும். அது எனக்கு அது மாதிரி வராது இப்போ கூட. அதுக்குன்ட்டு படிக்கல, தமிழ் இல்லைன்றீங்களா? என்ன எழுத தெரியாது, ஒரு தமிழ் இல்லை. நிறைய பேர் கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்களேன். ஐயோ அம்மு அகா இல்லாதெல்லாம் சொன்னுங்கிறான். ஒழுங்கா நீங்களே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிங்க. சொல்லி பாருங்க. எங்க போச்சு உன் மொழியோட வரவு எவ்வளோ தாங்குது உனக்கு? அவ்வளோதானே, அவ்வளோதான் உன் மொழியோட வரவு. மற்றதெல்லாம் நீ சும்மா சொல்லிக்கிறேன். நான் என் பொண்டாட்டி அப்படி உயிரினு மேலே நான் வச்சுக்கிறேன், செத்துருவியான்னு கேட்குறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே செய்வாங்க. அதுக்கு மேலே முடியாது. ஆட்டோ ஏறி உட்காந்து கார் மாதிரி போகணுன்னா போக முடியுமா? போகாது. காரில் உட்காந்து ஆட்டோ மாதிரி போக முடியுமா? ஆட்டோ சந்தில் பூந்து போயிடும். கார் வச்சுருக்கேன் அவர் வந்தாருனாக்கா எப்படி இட்டு முடியாது தெரியுமானாக்கா, காரு எங்கே விட்டு போக முடியாது. அது 2 வீலர்லாம் போயிருக்கணும். இல்லையே சில டிராஃபிக்லாம் நின்னா நந்து போயிட்டே போயிடலாம் பொழுதுன்னு இருக்கும். இன்ச்சு பை இன்ச்சாக போயின்னு இருக்கும். இறங்கி நந்துலாமான்னு இருக்கும். அப்படித்தானே இந்த உறவுங்கெல்லாம் இப்படித்தான். டிராஃபிக்கில் மாட்டின கார் மாதிரி தான் நீ. அது நந்து போயிடலாமா இல்லையா? முடிவெடுக்க தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அளந்து பழக்கத்தில் முடிவெடுக்க தெரியுது. யாருன்னா முடிவு யார் கையில் தான் இருக்குது? உன் கையில் தான் இருக்குது. அம்மா அப்பா எல்லாம் சரி. வாழ்க்கை எந்தாச்சப்பா? அப்பா கிட்ட சொல்லணும் வாழ்க்கை எந்துப்பா, உந்து இல்லை. அம்மா கிட்ட சொல்லணும் வாழ்க்கை எந்து. நான் எல்லாருக்கும் அதை உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறது தான். நிறைய பேர் குரு கிட்ட எதுவுமே கொடுத்துருவீங்க. இந்த உறவுலாம் விட்டுருங்க. இதெல்லாம் இந்த உறவுலாம் முடிஞ்சிச்சா? எவனோ ஒருத்தனை குருன்றுவீங்க. அவன் ஒரு கோமாளியாக இருப்பானா? கோமலம் கட்டின கோமாளியாக இருப்பான். அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சு நிற்பீங்க. காலைல எழுந்துக்கோ, விரல இப்படி வை. ஆமாம், கரெக்டாக வச்சா தப்பாக போயிடும். விரல இப்படி வை. இந்த வேலை இப்படி வை. வேற எடுத்து போய் பண்ணிப்பீங்க. இந்த உறவுங்களாச்சும் மேலாயிடுச்சா? இதில் வர எங்கள் அம்மா விட எங்கள் அப்பா விட அந்த உறவு மேல். நான் வர செத்தும் போயிட்டு இருப்பான். ஒன்றையும் விட மாட்டேங்க, சுற்றி வந்து நிற்பீங்க. ஐயோ உங்களை நான் திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? திருந்த கட்டி போங்க. ஆனால் நான் பேசும்போதே சந்தோஷமாயிடுவேன். உறவுல பேசிட்டோம், நிம்மதியாச்சு. எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு டென்ஷன் பண்ணி இவ்வளோ பேசலாம், அந்த நான் என்ன பண்ணுறது? நீ எப்படியோ நான் அப்படி இருக்கணும். மிரர் மாதிரி இருக்கணும். நீங்கள் உறவுக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உன்னை கூட பேசினா நீ என்ன பண்ணா பேசணும், பேசலைன்னா பேசக்கூடாது. ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணலாம், 2வது முறை முயற்சி பண்ண முடியாது. ஒருத்தர் உங்கள் நண்பருக்கு கால் பண்ணீங்க, எடுக்கலை, ஏதோ பெரிய விஷயமா இருந்தார், மெசேஜ் போட்டீங்க, ஃபோன் பண்ணேன் எடுக்க முடியலன்ட்டு. அவர் திரும்ப பேசலைன்னா உங்கள் உறவு வானான்றாரு. திரும்ப ஃபோன் பண்ணிங்கன்னா தப்பு உங்களுக்கு. புரியுதா என்ன சொல்கிறேன்? புரிஞ்சிச்சா? ஒரு முறை ஒரு பர்த்டேக்கு விஷஸ் பண்ணணும் எல்லாருக்கும், நண்பர்களுக்கும். அவர் உங்கள் பர்த்டேக்கு விஷஸ் பண்ணலைன்னா பரவாயில்ல, அவருக்கு பழக்கம் இல்லை, தப்பு கிடையாது. அப்புறம் நீங்கள் விஷ் பண்ணினே இருக்கலாம். இல்லைன்னா பண்ண முடியாது. நீங்கள் மனவேதனை படுற மாதிரி எந்த செயல்லாம் செஞ்சு விட்டு அவரை குறை சொல்கிறது நியாயமே இல்லை. புரியுதா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது பர்த்டே சொல்கிறதுக்கு, அவருக்கு பிடிக்கல. எல்லாருக்கும் ஒரு நாள் வருது. என்ன இப்போ அது வர அன்றைக்கி போன நாள்னு சொல்லணுமா? எப்போவுமே வாழ்கன்னு சொல்லுங்கிறேன். என்ன போன நாள் தான் உன்னை வாழ்த்தணுமா? சொல்லலாம் தானே? புரியுதா? புருஷன் பொண்டாட்டிங்களுக்கு டெய்லியும் குட் மார்னிங் சொல்லினுப்பான். ஏந்தவொடனே குட் மார்னிங், குட் ஈவினிங். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற காதலின்னா கவி தாகூர் சொல்லவே சொல்லிட்டான், இக்கரைக்கு வரவே வராத, அக்கறையிலே இரு, அப்போ தான் உன் மேலே ஒரு போதை எனக்கு தானே இருக்கும்ட்டான். ஐடியாலேச்சு. வாழ்க்கை உங்களுது. எங்கெங்கே வச்சு கொண்டாடினுமோ அங்கங்கே வச்சு என்ன பண்ணீங்க கொண்டாடிங்க. என்ன பண்ணிக்காதீங்க, முறிச்சிக்காதீங்க, கூட்டிக்காதீங்க, அதிகமாக பர்செப்ஷன் பண்ணிக்காதீங்க, பூசிக்காதீங்க, பூட்டிக்காதீங்க. எல்லாம் எதுக்காக வந்துக்கிறாங்க? அவங்கவுங்க வாடுறது. நீங்கள் எதுக்கு வந்துக்கிற? நீ என்ன பண்ணணும்? வாழணும். உன் வேலை என்ன? வாழ்கிறது. மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, ஆனந்தமாக வாழ்கிறது தான்
வேலை. இதெல்லாம் எதுக்கு ஒத்துக்கிறான் கடவுள்? அம்மா எதுக்கு ஒத்துக்கிறான்? கொண்டாடுறதுக்கு. அப்படி தானே? பால் குடிச்சியா? இருமைப்பட்டு பால் குடிக்க முடியாது. காரணம் மாதிரி அம்மா எனக்கு அப்பப்போ பால் குடின்னு கேட்டேன்னா அடிப்பா. அப்படி தானே? கேட்க முடியாது தானே? புரியுதில்ல உனக்கு? அதே தான் எல்லாம். அது புரியுதில்ல உனக்கு? அப்போ முன்னொன்று என்ன தான்? அதுதான் பொண்டாட்டி வந்துட்டா அம்மாவை மந்திரத்துன்றது தப்பு. அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை என்ன பண்ணணும். இல்லை அவளுக்கு ஒரு சம்பளம் வருது, அவள் வாழ்ந்துங்கிற ஒரு பென்ஷன் வந்து இருக்குதுன்னா விட்டுரு, தப்பு கிடையாது. சந்தோஷமாக இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி தானே? பொண்டாட்டி வந்துட்டா, பொண்டாட்டி பிள்ளை வந்துச்சு, பொண்டாட்டி நம்மளையே பார்த்துக்கிறா, பிள்ளைங்களை பார்க்க மாட்டேறேன்னா அது என்ன தான்? அது ஒரு ஐடியா, ஏமாத்துறதுக்கு பண்ணுற தந்திரங்க. அதுக்கெல்லாம் மயங்காது. சுற்றி ஒன்று என்ன பண்ணுவாங்க, அப்படியே அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் பாட்டு கேட்டுன்னா என்ன? உனக்கு அறிவு வரணும். நமக்கு நான் மான்விழியே நமக்கு சொன்ன உடனே என் போதையானே மான்விழின்றானே, இது உண்மைதானா? கிட்ட வந்து திரும்பி கூட போக மாட்டான். அப்படி தானே? கொஞ்சம் வயசாயிடுச்சேனா, தோல் சுருங்கிச்சேனா நேசிக்கிறதுக்கு யாருன்னா இருப்பாங்களா பாரு. உனக்கு இல்லாமல் போயிடுச்சேனா பாரு. உனக்கு முதுமை வந்துச்சேனா பாரு. உன் திறமை இல்லாமல் ஆயிட்டேனா பாரு. கொஞ்சம் ஏழ்மை வந்துட்டோமே, உன் உறவுங்களாம் என்ன வராங்கன்னு பாரு. உன்னை யாருன்னா அடையாளப்படுத்துவாங்களா பாரு. நான்லாம் எல்லா பிரச்சனையும் சந்திச்சுட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன். உனக்கு ஏழ்மை வந்துச்சுன்னா ஒன்று என்ன இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, இதை எண்ணி பார்த்து உணராதவன் அடைவான் தொல்லை. உனக்கு தொல்லை எங்க? உன்னை ஏன் மதிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிற? கல்யாண வீட்டுக்கு போனால் வாங்க வாங்கன்றான். 10 ரூபா தான் மொய் வைக்கிறதுக்கு வந்திருப்பான், ஆனால் பட்டு சேலை கட்டின்னு வந்திருப்பான். 100 ரூபாய் மொய் வச்சுன்னு இருப்பான், கந்த துணி போட்டுன்னு வந்திருப்பான். யாருக்கு மதிப்பு கொடுப்பான்? ஏன்? அவன் வைக்க போகிற மொழி கூட உனக்கு தெரியறது இல்லை. நான் மரியாதைனா 3 நோட்டு பார்த்துட்டு தான் மதிப்பு கொடுப்பேன். இதில் வர என்ன வரை கேட்குது, ஐயா பணமே பின்ன அதானே காலிபிரேஷனு. இல்லை 5 ரூபா கொடுத்தா ஏன் உன்னை முன்னாடி வைக்கணும்னா? புரியுது என்ன சொல்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. யார் தான் கவனமாக வச்சிங்கன்னா அதை? நான் தான். என்னை நேசிக்கிறேன்னா என்ன பண்ண முடியாது? என்னை கட்டுப்பத்தனா என்னை நேசிக்கலை. அப்போ கட்டுப்பத்திரம் கூட உறவு வச்சு இந்த தப்பு இல்லையான்னு கேட்குறேன். அப்படி தானே? அப்போ கணவனாவோ மனைவியாவோ அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பி யார் வேணா உங்களுக்கு உறவு இருக்கலாம். எப்படி இருக்கணும் நீங்கள்? நீங்கள் உங்கள் இன்பத்தை விட்டு கொடுக்கறதுக்கு உறவு இல்லை, உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு இந்த உறவு இல்லை. உங்களுக்கு சந்தர்ப்பம் அது. அது ஒரு கடவுள் இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு பார்க்குறான். நீ எப்படி இந்த கேமை விளையாடுற, எப்படி இந்த ரோலில் நீ பண்ண போகிற. விளையாட்டு வேணும்னு எதிர வந்து நிற்பாங்க. நான் தான் என்னை விட உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஓரம் போப்பா, கொஞ்சம் தரல. பின்னாடி உன்னோட உயரமா 4 பேர் இருப்பாங்க. யாருக்கு? நம்ம தான் கவனமாக இருக்கணும். சொல்கிறவங்களாம் என்ன சொல்லுவான்? நம்ம தான் கவனமாக இருக்கணும். நான் உனக்கு நிறைய இடத்துல சொல்லி விடுறேன். எங்கன்னா கேள்வி கேட்குற இடத்துல போய் குரு ஏற்றினேன்னா யார் தப்பு? உன் தப்பு. அவனை போய் என்ன சொல்கிற? உனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் பேசுறதுக்குன்னு கேட்குறேன். அவனை கூட பேச முடியுமா? போட்டு அது வந்து மாட்டி வச்சுட்டு இதுதான் என் குருன்ற பைத்தியமா நீ? மென்டல் இல்லை? ஒரு நண்பர் வீட்டுக்கு போனால் ஆல்பத்தில் ஃபஸ்ட்டுக்கிறாரு. அவர் யார் அவரு? என்ன அவர் தான் அவரு என்னாரு? எந்த அவரோ தெரியுமானே தெரியாது. இதுவரை அவர் வர பெருமையாக சொல்கிறார். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போறியப்பா அவரை கூட பேசிட்டு வருவியான்னு கேட்டாங்க. எதுடாண்ணா? எங்கன்னா கடை கோயிலில் உட்காந்துட்டே இருந்து வந்துடுறதுக்கு. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? யாரை காப்பாற்றிங்கன்னா என்ன? நாங்கள் போய் கேட்கணும், முட்டை எப்படி சார் சாப்பிடலாமா? அவனை முட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? கேஸ் ட்ரபிள்ப்பா நிறைய வந்துடும். அது உங்களுக்கு எனக்கு இல்லையா சார்? ஆஃப் பாயில் சாப்பிடாதுன்றாரு. ஏன் என்னக்கா பாதி வந்தது பாதி வேதமாக ஒரு மாதிரி வாய் ஒகழ்ச்சி வந்துடும், வாமிட் பண்ணுற மாதிரி. அது உங்களுக்கு எனக்கு இல்லையே. சொல்லணுமா இல்லையா? உங்கள் பிரச்சனைலாம் எனக்கு சொல்கிறீங்க. கல்யாணம்லாம் பண்ணிக்கூடாதுப்பா அதெல்லாம். அது உங்களுக்கு எனக்கு இல்லையே. உங்களுக்கு என்னென்னவோ அதெல்லாம் எனக்கு சொன்னால் எப்படி சார்? கேட்கணுமா இல்லையா? அவருக்கு பிடிக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்கூடாதா? அவர் தயவாக இருந்தார் இருந்துன்னு போட்டோம், அவர் கருணையாக இருந்தார் இருந்துன்னு போட்டோம். என்ன பிரச்சனை? அப்பா வரலாம் இருந்தார் இருந்துன்னு போட்டோம்.
அம்மா தெய்வீகமாக அந்த அங்கேருந்து போட்டோம். அப்படித்தானே? நான் என்ன செய்யணும், என்னால் என்ன முடியும்? அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். முடியாதெல்லாம் செய்கிறீங்க, தேவையில்லாத பாரத்தை தூக்கிறீங்க. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறாருன்னு கடன் வாங்கி எதுவும் போய் சேர்த்தீங்க, செத்து போயிட்டாரு. கடத்தை யார் வந்து கொடுப்பாங்க? அப்போ எனக்கு இருந்தாலும் சாவார் தானே. இது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு 85 வயசில் ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்த்துட்டு 8 லட்சம் சேர்த்துட்டு வந்துக்கிறாயா? இவன் பெருமையாக வர சொல்லுங்கிறேன், எங்கள் அப்பா 8 லட்சம் செலவு பண்ணி காப்பாற்ற முடியலன்னு. காரி துப்பி நான் என்ன ஏமாந்துட்டு வந்து என்கிட்ட வந்து பெருமையாக பேசிக்கிறேன். நானே உன்னை வர பாராட்டம் உனக்கு ஒரு அது ஒரு கேடான்னு திட்டி அமிச்சேன். நான் என்னங்க 8 லட்சம் செலவு பண்ணி எங்கள் அப்பா காப்பாற்ற 85 வயசு காலமாக உன்ன எடுத்துக்கிறேன். இருந்தாலே எங்கள் அப்பாங்க, உங்கள் அப்பா தான் என்னத்துக்குன்னு கேட்குறேன். நான் 8 லட்சம் குத்து எடுத்து போகிறது கூட சும்மா திரும்பி போட்டுருக்கலாம்ல. த்ரூ ப்ராப்பர் சேனலு. ஹாஸ்பிட்டல் வழியாக தான் போனோம். இப்போ டிக்கெட் எடுக்கலன்னா என்ன எடுக்கல தெரியுதா உங்களுக்கு? யார் கலெக்ஷன் ஏஜென்ட்டு? 85 வயசில் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்க்குறீங்க, உனக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன் நான். அம்மா சொல்கிறா, அம்மா நீ எல்லாம் ஒரு பொண்ணை என்னை வந்து பார்க்கல, பார்த்தா நல்லா ஆயிடுவியா? போட்டு அனுப்பு பார்க்குறேன். சொல்லணுமா இல்லையா? வேலை விட்டு போகிற, விட்டு போக வேண்டியது தானே. சனி இங்கேயே உட்கார் என்ன பண்ண போகிறேன் கேட்கணுமா இல்லையா? மரியாதையை சத்துருங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம சொல்கிறதே இல்லை யாரையும். ஒன்றுமா வாழ்ந்துங்கிறீங்க. உங்கள் அப்பா நான் கேட்பேன். எங்கள் அப்பா அழகாக போயிட்டார். காரில் ஏற்றின்னு போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனார். கக்கா போனோன்றாரு, கக்கா போனார். ஹார்ட் அட்டாக்னாங்க, செத்துட்டார். டவுசர் உள்ள என்ன வச்சுருந்தாருன்னு உள்ளே விட்டேன். அது வந்து எடுத்துன்னு வந்தோம், அது போய் அடக்கம் மேட்ரு முடிஞ்சிச்சு. புரியுதா? காசெல்லாம் கொடுக்கலையா, பங்கு போடணும், அண்ணன் தம்பி போடணும், முடியாதுங்க. என்கிட்ட பென்ஷன் வாங்கினார்ல அவர், அது சேர்த்து வச்சுக்கணுமா இல்லையா? எங்கே இதெல்லாம்? அவர் சாவுக்கு யார் செலவு பண்ணா? நான் ஏன் பங்கு போடணும்? முடியாதுன்னா விட்டு நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், என்ன பிரச்சனை? பங்கு போடணுன்னு இந்த உறவுங்கெல்லாம் பங்கு போகிறதுக்கு வந்துடுவானுங்க. பார்த்துக்கிறியா? பிரியாணியில் கறி இல்லைன்னு சண்டை போட்டு போயிடுவாங்க. இந்த ஒத்தா உறவுங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. எங்கள் வீட்டுக்காருக்கு கறி நிறைய வச்சாங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு கறி வைக்கல. அதனால தான் சைவமே செஞ்சிருது. இந்த கர்மாத்திரத்துக்கு ஏன் சைவம் செய்கிறாங்க இப்போ தான் வச்சுனாங்க. இந்த கறி சண்டை பெரிய சண்டையாக இருக்கும். கேடு கேட்ட மனுஷனுக்கு இல்லை. நம்ம என்ன வரும் நமக்கு? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த உறவுக்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அளவு எது? என்னை இழப்பது தான் எனக்கு. உனக்கு வலிக்கும் பற்றியா நிற்கணும். உனக்கு வலி வந்தால் எதையுமே செய்யக்கூடாது யாருக்குமே. அது அண்ணன் தம்பி மாமன் மச்சான். அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, எல்லாம் கிடையாது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே கிடையாது. பங்கு போட்டா உன் துக்கத்தை யாருக்குமே உன்னால் கொடுக்க முடியாது. நீ அழும்போது நான் வந்து உன்னை ஆறுதல் சொல்லலாம், உன் அழுகையை நான் வாங்கிக்க முடியாது. உன் வலியை என்னால் வாங்கிக்க முடியாது. இந்த எந்த உறவும் உன் வலியை வாங்கிக்க முடியாது எக்ஸப்ட் காட். ஏன்டா நான் கடவுள் உன் வலி உறிஞ்சிடுவான். நன்றி சொல்லிட்டுன்ற நான். உன் துன்பத்துக்கு நன்றி சொல். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா எப்போ முடியும்னா நன்றி சொன்னேன்னா முடிஞ்சிடும். கடவுளே நன்றி, என்னை இவ்வளோதான் சோதிக்க முடியுமா உன்னாலன்னு கேளு. வெக்கப்படுவான். வாடா என் சீமான் சிரிப்பான் அப்படியே. அப்புறமா சிரிப்பை பாரு, ஒரு சிரிப்பு உள்ளேருந்து வரும். அதுக்காக உன்னால் என்ன பண்ண முடியாது. நன்றியில் மட்டும் உன் கண்கள் ஈரமாக இருக்கும். துக்கத்தினால வலினால இருக்காது. உள்ள பூரிப்பாக இருப்பேன். செம்ம போதை. ஆல்மா சரக்கு அடிப்பேன், போதை யாராது அடிலாம், தப்பு கிடையாது. ஆனால் போதை யாராது முடிஞ்சிச்சு உன் கதை. அவன் தான் நீ நெய்யாயிட்ட, நீ தேன் ஆயிட்ட. புரியுதா? எச்சிலில் கலந்துருந்தா கூட தேன்னா இல்லை, கெட்டுச்சு. இனி ஈய நினச்சாலும் மகரந்தமாக மாற்ற முடியாது. உனக்கு புரிஞ்சிச்சேன்னா உன்னால் திரும்பி என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. பாப்பா அம்மாவா வெரி குட், அப்பாவா வெரி குட், வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா, முடியும் தான் கொடுக்கணும். முடியும்னா முடியாதுங்க, எனக்கே பத்தாது, இருக்குதே 2 இட்லி, எனக்கு 5 இட்லி தேவைப்படுது, சாரி சொல்லுவேன். அப்படி தானே? 10 இட்லி இருக்குது, 2 இட்லி சாப்பிடுங்க, பரவாயில்ல, உங்களுக்காக 1 இட்லி தரேன், 2 இட்லியும் கொடுத்துட முடியாது, நீங்களும் நானும் சேர்ந்து வாழலாம். அந்த மாதிரி உறவு கூட எப்படி தான் இருக்கணும். நீங்கள் தனக்கு மிஞ்சி தான் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும், செத்தா தனியாக. வேற யாருன்னா உங்கள் அன்பான
அன்பான எதனா ஒரு சொந்தம் வச்சிங்களேன். அன்பானவரே அறிவானவரே சும்மா கொடுப்பாரு. அன்பானவரே புரிஞ்சு வச்சுங்க. உறவுக்கு அளவு என்ன அப்படின்னா, எனக்கு வலிக்கூடாது, உங்களுக்கு வலிச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது, எதையும் செய்யவே கூடாது. யாராக இருந்தாலும் வலியோட செய்யாதீங்க. சந்தோஷமாக தான் செய்ய, எதை ஒன்று உங்களுக்கு இழந்துருங்க, தப்பு இல்லை. நீங்கள் செத்து கூட போகலாம் ஒருத்தருக்காக, தப்பு இல்லை. ஆனால் எப்படி இருக்கணும், அதே உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் எப்படி சாகக்கூடாது, ஏமாத்திரான் காரணம், ஏமாந்துட்டான் இல்லை, அப்படி தானே, ஏமாறக்கூடாது. ஏமாறக்கூடாது. உறவுகள் பேரில் என்ன பண்ணக்கூடாது, ஏமாறக்கூடாது. ஏமாத்தவும் வேணாம். யதார்த்தவாதியாக இருந்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்றான். அதுக்கெல்லாம் நீ 40 days கோர்ஸ் வந்து தான் அவனை, வேறு வழி கிடையாது. எல்லாத்தையும் இங்கே பேசிட்டாலுமே நேற்றுக்க கிளாஸு கோர்ஸ் எல்லாம் அதெல்லாம் அவங்க வந்து அங்கே வச்சு நல்லா செஞ்சு அனுப்போம், அது வேறு. இங்கே உனக்கு சொல்கிறேன், உறவுக்கிட்ட அளவாக இருக்கிறதுக்கு ஒரே வழி வலிக்காமல் செய்யணும். மற்றதெல்லாம் உங்கள் இஷ்டம். வலிக்காமல் இருந்தாவே நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். வலிக்குதுன்னாவே நீங்கள் பாவம். வாரம் யாருன்னா சரியில்லைன்னு யாருக்கிட்டனா சொன்னீங்கன்னாவே எனக்கு கேட்கும். நீங்கள் யாருக்கிட்ட போய் எனக்கு கேட்கும், இந்த வீடியோ எக்கோ ஆகும். நான் ஒன்றும் செய்யறது இல்லை. யார்கிட்ட போய் என்ன சொல்றது, அவங்க தெரியல, எங்கள் வீட்டுக்காச்சு, அதுவும் என்கிட்ட குறிப்பா அவன் லூசு மென்டலுங்கன்னா எப்படி தான் இருக்கான், அது தகுதி தான் வாழும். அதனால் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல கூடாது. நான் சரியில்லைன்னு சொல்லி சரியாக பாருங்க, நல்லா இருக்க பாருங்க. வாழ்க்கை உங்களுக்கான சந்தர்ப்பம். உறவுகள் உங்களுக்கு போதாது. கடவுளை விட மேலான ஒரு உறவு இல்லவே இல்லை. கடவுளை விட இந்த உலகத்தில் நீங்கள் மதிப்பு மிகுந்தது எதுவுமே. வாழ்க்கை அல்ப விளையாட்டு, திரும்பவும் சொல்கிறேன். அதுக்கு நம்ம ரொம்ப சீரியஸ் ஆகிடாதீங்க. அது மேலே நீங்கள் சீரியஸ் ஆகி நீங்கள் என்னவோ பாவம் தியாகசீலராகவோ அல்லது புண்ணியவானாவோ அல்லது புண்ணியவதியாவோ அப்படிலாம் இருந்து ஒன்றும் ஆகாது. ஆமாம், ஒரு ஆணியை கைட்ட மாட்டீங்க, பிடிங்கினா கூட கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள். ஒரு ஆணி உங்களால் கைட்ட முடியாது, அதுவே கைட்டின்னு ஊந்துடும். அதனால் சந்தோஷமாக இருக்கிற வழியை பார்த்து நல்லா இருங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம்.